வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய வாட்டி நான் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது பார்த்துருக்கேன். இந்த ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இனிமேல் இந்த பிரச்சனையை தீர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் படிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போற மக்களுக்கு, ரொம்ப கடன்லை மக்களுக்கு யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு ஒரு மருந்து ஏதாவது முற்றிலுமா அவங்களோட பிரச்சனையை தீர்த்துறாதா அப்படின்னு பார்த்தா அது இன்னும் நடைமுறைக்கு வந்ததே இல்லை. அதனால இந்த மாதிரி செய்திகள்லாம் படிக்கிறப்ப ஈஸியாக கடந்து போயிடலாம். இதுவும் அந்த மாதிரி ஒரு செய்தி தானேன்னு. ஆனா நேத்தி ஒரு ப்ராமிசிங்கான ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்தது. ரஷ்யால கேன்சருக்கு உண்டான வேக்சின் தடுப்பூசியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது நிரந்தர தீர்வு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களோட பிரஜைகளுக்கு அதை இலவசமாவே கொடுக்க போறாரு புத்தின் அப்படிங்கிற செய்தியை கேட்டு இது குறித்து பாரி கிட்ட அவருடைய கருத்துன்னு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். வணக்கம் பாரி. வணக்கம். கேட்க சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் சொல்ற மாதிரி நிறைய செய்திகள் நீங்க படிச்சிருப்பீங்க. எய்ட்ஸ்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இனிமேல் உயிர் வாழ்றது நீட்டிக்கலாம், இளமையை அப்படியே வச்சுக்கலாம், இந்த மாதிரி. அப்புறம் முடி ஒரு பெரிய பிசினஸ்ல அது அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு விஷயம் தானா இது கேன்சருக்கு? ஏன்னா அவங்க ரஷ்யா சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? சாமானிய மக்களுக்கு முதல்ல இந்த வேக்சின் அப்படின்னாவே ஏதோ மருந்து அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதை அந்த டெர்மினாலஜி இன்னைக்கு எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, முன்னாடி ஆரம்பத்துல வேக்சின் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நோய் உருவாக்கக்கூடிய கிருமி, அந்த நோய் கிருமியை செயலிழக்க வைத்து அந்த செயலிழக்கப்பட்ட நோய் கிருமியை ஒருத்தரோட உடம்புல செலுத்துவதன் மூலமாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி, அதற்கு எதிராக எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கி ஆன்டிபாடிஸ் உருவாக்கி அந்த ஆன்டிபாடிஸ்க்கு அந்த தன்மை வந்துடும், அந்த நோயை கொல்ற தன்மை. அதே போல அந்த நோய் கிருமி ஆற்றல் மிக்க நோய் கிருமியாக, சக்தி வாய்ந்த நோய் கிருமியாகவே உள்ள வந்தாலும் இந்த கொலை எப்படி அதை மர்கையா பண்ணணுங்கிறது இவங்களுக்கு தெரியுதுங்கிறனால அது எப்படியும் அந்த நோய் கிருமியை அழிச்சிரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வேக்சின் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் முன்னாடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த விளக்கத்தை அடுத்தபடியா நீடிச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நோய் கிருமி இருக்கு, அந்த இது செகண்டரி வேக்சின்ங்கிற மாதிரி ஒன்று. அதாவது எப்படின்னா, நம்ம உடம்புல போட்டு நம்ம உடம்பு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு பதிலா ஒரு மாடோ ஒரு பன்னியோ ஒரு கோழியோ அதோட உடம்புல அந்த நோய் கிருமி அனுப்புறது, அந்த உடம்புல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அது உருவாக்கும். சரி, அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்க ஆன்டிபாடியை மட்டும் எடுத்து நம்ம உடம்புல கொடுத்துறது. ஓகே, வேற ஒரு அனிமல் ஒரு ஆன்டிபாடி இருந்தா கூட நம்ம ஆன்டிபாடி எடுத்து, அது ஹியூமன்ஸுக்கும் தனியா இருக்குது. அது மாதிரி இப்ப மாட்டுல இருந்து சில நோய்களுக்கு எல்லாம் ஆன்டிபாடிஸா மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி எடுத்து அதை நம்ம உடம்புல கொடுக்கறது மூலமா அந்த ஆன்டிபாடிஸ் இந்த மாதிரி நோயை ஒழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த வேக்சின்ல வெவ்வேறு வகை லொட்டுலோஸ்க்குன்னு அவங்க இது எம்ஆர்என்ஏ வேக்சின். இது எம்ஆர்என்ஏ வேக்சின்ங்கிறது அது வேற, அது மரபணு மாற்று ஊசி. எம்ஆர்என்ஏ வேக்சின் அப்படிங்கிறது அது வேக்சினே கிடையாது. இப்ப அதான் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்றாங்க. இப்ப நீங்க வேக்சின் அப்படின்னா இது ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருந்துச்சு, நோய் கிருமியை செயலிழக்க வைத்து இதுன்னு. இப்ப இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் எதுக்குமே பொருந்தாது, இவங்க சொல்ற கதைகளுக்குலாம் இனிமே பொருந்தாது. அப்ப இந்த வேக்சின்ங்கிறதுக்குள்ள இந்த ஒரு காமன் டெர்மினாலஜிக்குள்ள பல வகையான குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பங்களுக்கு நம்ம தனியாவே ஒரு இது பேசுவோம். அந்த வேக்சின்ல என்னென்ன அரசியல் நடக்குது இதெல்லாம் பேசுவோம். அந்த கொரோனா இதெல்லாம் தடுப்பூசிங்கிற பேர்ல இவங்க பண்ற அரசியல் என்னங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே பேசிடுவோம் கொரோனா காலகட்டங்கள்ல. அதெல்லாம் போய் பாருங்க. ஸோ இப்போ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நீங்க சொன்னீங்க எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு, எம்ஆர்என்ஏங்கிறது மரபணு தான். நம்ம மனிதர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆர்என்ஏ டிஎன்ஏங்கிறதுலாம் மரபணு ஸ்டாண்ட்ஸ். இந்த டிஎன்ஏ பிரிக்கும் போது அதுல ஒரு ஆர்என்ஏ இருக்கும்பாங்க. இப்ப இதுல எம்ஆர்என்ஏ அப்படிங்கிறது இந்த ஆர்என்ஏவை நம்ம மாத்துறது. அது பொருள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜீன், நம்மளோட டிஎன்ஏவையே மாத்தி கட்டமைக்கிறதுங்கிறது தான் அதுக்கு பொருள். இது எவ்வளவு ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, இது ஒரு ஆபத்தான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு எதிர்வினைன்னு ஒண்ணு இருக்கும். ஒரு நோய் இருக்கு, அந்த நோய்க்கு ஒரு எதிர்வினை இருக்கு. அதே போல ஒரு மருந்துக்கு ஒரு சைடு எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கும், இல்லாம இருக்கலாம். அப்ப அது என்ன சைடு எஃபெக்ட் என்ன ஏதுங்கிறத ஆய்வு பண்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஆனா நீங்க நம்மளுடைய டிஎன்ஏ பத்தி நமக்கு எல்லாமே முழுமையா தெரியுமா அப்படின்னா தெரியாதுங்கிறது தான் பதில். நமக்கு டிஎன்ஏ பத்தி நம்ம எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு அளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா அதையே முழுமையா நம்ம தெரிஞ்சிருக்கோமாங்கிறது தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு விஷயத்துல, தெரியாத ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயத்துல நம்ம நோன்றதுங்கிறது ஒரு ஆபத்து தானே. ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்யூட்டர் பத்தியே நமக்கு தெரியாம இருக்கு. சரி, ஒரு காலத்துல. இப்பவுமே நிறைய பேர் கம்ப்யூட்டர் பத்தி தெரியாதவங்க இருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட கம்ப்யூட்டர் கொடுத்து எல்லாத்தையும் கழட்டி போடு, திரும்ப நீ அசம்பிள் பண்ணுனா கரெக்டா பண்ணிடுவாங்களா? கஷ்டம். அப்ப கம்ப்யூட்டர் பத்தி முழுமையா தெரிந்தவனுக்கு அது சுலபமாக இருக்கும். ஆனா இங்க இவங்க பண்றது என்னன்னா, முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே புடுங்க ஆரம்பிக்கிறாங்க. புடுங்கி மாத்தினா இப்படி ஒரு எஃபெக்ட் வரும், இப்படி மட்டும் தான் எஃபெக்ட் வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் வேற வரும்னு நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் வரணும்னு சொல்ல முடியாது. அப்ப அதை பரிசோதிக்கணும். அது மரபணு அப்படிங்கிறதுனால இது அடுத்தடுத்த தலைமுறைகள்ல இந்த சைடு எஃபெக்ட்ஸ் என்ன மாதிரி உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கலாம், உங்க குழந்தைக்கு பாதிப்பு கொடுக்கலாம். ஜீன் பூல்ல எந்த மாதிரியான குழப்பங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்க கல்யாணம் பண்ணி இவங்க குழந்தை பண்ணி இவங்களோட ஜீன்ஸ் என்னென்ன மாதிரியான மியூட்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது எதுவுமே நமக்கு இதுக்கு நிறைய காலம் எடுத்துக்கொள்ள பாரு. ஒரு 30 வருஷம் தெரியாது. அப்படி தெரியாத போது இந்த சயின்டிபிக் சொசைட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா,
கண்டத்தையும் கொண்டு வந்து திணிச்சு அதாவது எந்த ஒரு நோய்க்கும் எளிய வகையில ஒரு தீர்வுன்னு ஒண்ணு இருக்குது. சரி. ஆனா அது எந்த ஒரு எளிய வகை தீர்வையும் இவங்க நோக்கி நகராம ஒரு கமர்ஷியலைஸ்டு தீர்வை நோக்கி தான் இவங்க எல்லாருமே நகர்றாங்க. சோ கேன்சருக்கு ஏற்கனவே இப்படி ஒரு தீர்வு இருக்கு, ஆனா அந்த கமர்ஷியலைஸ்டு தீர்வை நோக்கி தான் மக்கள் எல்லாம் நகர்த்தப்படுறாங்கன்னு சொல்றீங்களா? அதான் உங்களோட ஸ்டேட்மெண்ட். அப்படி நான் சொல்ல வரல. அதாவது கேன்சருக்கு இன்னைக்குமே நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேருக்கு புற்றுநோயால பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க. பர்சனலாவே எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நீங்க இன்னைக்கு கொடுக்குற கீமோ தெரப்பி கொடுக்குறீங்க, ரேடியேஷன் தெரப்பி கொடுக்குறீங்க. இந்த தெரப்பிங்கிறது என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு அது புரிதல் இல்லை. அது என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, உங்க உடம்புல அதுக்கு முதல்ல கேன்சர்னா என்னன்னு ஒரு அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். இந்த கேன்சர் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம உடம்புல நம்ம மரபணு வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு, நம்ம டிஎன்ஏ வந்து கட்டமைக்கப்பட்டு, இந்த டிஎன்ஏக்குள்ள என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கைனா அந்த கை எவ்வளவு நீளத்துக்கு இருக்கணும், உங்க கால் எவ்வளவு நீளத்துக்கு இருக்கணும், உங்க உடம்பு எவ்வளவு நீளத்துக்கு இருக்கணும், உங்க கண்ணுடைய கலர் என்னவா இருக்கணும், உங்க முடி எந்த அளவுக்கு உங்க உடம்புல வளரணும், இது எல்லாத்துடைய உங்க உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை திசுக்களும் எங்க என்னென்ன இருக்கணும், எந்தெந்த திசு எங்கெங்க இருக்கணும், அது எந்த அளவுல இருக்கணும். இப்ப இதயம்ங்கிறது இந்த வடிவத்துலதான் இருக்கணும். இது எல்லாத்துக்குமான இன்ஃபர்மேஷனை கண்ணுக்குள்ள தெரியாத ஒரு டிஎன்ஏ வந்து தகவமைச்சு வச்சிருக்குது. அதுதான் கடத்துது. ஓகே, அதுக்கிட்டதான் எல்லா இன்ஃபர்மேஷனும் புதஞ்சு கிடக்கு. அப்ப ஒரு சின்ன மைன்யூட் வேரியேஷன் கூட அது வந்து கணக்குது. இப்ப இந்த டிஎன்ஏ வந்து எல்லாத்துக்குமே சரியா இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்க முடியாது. சின்ன மாற்றங்கள் அது தேவையாகத்தான் இயற்கை அப்படி கடத்துது. ஏன் அப்படின்னா மியூட்டேஷன் சொல்லலாமா? அது மியூட்டேஷன் சொல்லலாம். அது ஏன் அப்படின்னா இப்ப மனிதன் வந்து பரிணமிச்சு வந்திருக்கிறான் அப்படிங்கிறது அது விதி. அது இன்னைக்கு நிறைய பேர் அது சில மதம் சார்ந்த புரிதல் இருக்கவங்க அதெல்லாம் இல்ல படைப்பு தத்துவம் தான் சரின்னு பேசி நானே அதான் நம்புறேன். படைப்பு தத்துவம் சரி, நீங்க அதை நம்பல. நான் நம்பல இல்ல, நான் அறிவியலுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறேன். சோ அப்ப வந்து பரிணாம வளர்ச்சி அப்படிங்கறத நான் ஏற்கிறேன், பரிணாம வளர்ச்சிங்கிறத ஏற்கிறேன். ஆனா அந்த உயிர் உருவாக்கம்ங்கிற இந்த இடத்துல நமக்கு இன்னும் புரிதல் இல்லைங்கிறது தான் விடை இல்லை. ஏன்னா வெறும் கெமிக்கல்ஸாக இருந்த எந்த ஒரு ஆற்றலும் இல்லாத கெமிக்கல்ஸாக இருந்ததுக்குள்ள ஒரு வாழும் உயிர் அப்படின்னு ஒரு செல் உயிரிங்கிறது உருவாச்சு பாத்தீங்களா, அதுக்கான அந்த ஸ்பார்க் வந்து இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியல. அது எதனால அந்த ஸ்பார்க் வருது, என்ன பர்பஸ்க்காக, எந்த பர்பஸும் இல்லாம அது நடக்குதா? அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இட்ஸ் an ஆக்சிடென்ட் கடந்து போறாங்க. அது அந்த ஆக்சிடென்டா இல்ல அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மறைமுக காரணம் இருக்கா அப்படிங்கிறது அது இன்னுமே டிபேட்டா தான் இருக்கு. சோ இது வந்து இன்னும் நம்ம மனிதனுடைய அறிவு வளர வளர அதுக்கான விடைகள் கிடைக்கும். இப்போ முன்னாடி யூனிவர்ஸ்க்குள்ள இன்னொரு யூனிவர்ஸ் இருக்குன்றாங்க பாரு. ஆமா, இல்ல அதுதான் மல்டிபிள் யூனிவர்ஸ், இது மல்டி டைமென்ஷன், இது எல்லாமே இன்னைக்கு வந்து விவாத பொருளாக இருக்கிறது, ஏற்பவரும் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இந்த விவாதங்கள் மனிதனுடைய அறிவையும் அவனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் தேவையான எக்ஸ்பாண்ட் பண்ணும். அதை நம்ம வந்து சுருக்கிட்டு இதுதான் நம்ம போயிட்டே இருக்கணும். தேடல் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கட்டும். அதனால எதையுமே ஊதாசீனப்படுத்தி மறுத்து விடணும்ங்கிறத நான் சொல்லல. அப்ப இந்த தேடல் என்பது சரிசமமா இருக்கணும். அப்ப அந்த அடிப்படையில இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பரிணாம வளர்ச்சியோட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே மாதிரி இருக்கிறது கால ஓட்டத்துல பாதிப்புக்குள்ளாகும் பொழுது அதுக்கு ஏதோ ஒண்ணு வந்து ஒரு தன்னை புதிய விதமாக தகவமைத்துக் கொள்ளும். அப்படி புதிய விதமாக தகவமைத்துக் கொள்வதற்கு அந்த சக்சஸ் ஆஃப் சர்வைவல், அதாவது உயிர் வாழக்கூடிய தன்மை அதிகரிக்குது அப்படிங்கிற பட்சத்துல அது அடுத்த கட்ட பரிணாமத்தை நோக்கி நகருது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம்ம ஒரு பூச்சிக்கு இந்த இவ்வளவு பெரிய ரெக்கை இருக்குது, அந்த பூச்சி இந்த வண்ணத்துல இருக்குது, இது எந்த அளவுக்குலாம் நீங்க அந்த பரிணாமத்தை வச்சு பார்க்கும்பொழுது புரிந்து கொள்ள முடியாத விடயங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு தீவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகை வண்டுகள் இருக்கு. சரி, அந்த தீவுல ஒரு வகை பூக்கள் இருக்கு. இந்த பூக்கள் வந்து மகரந்த சேர்க்கைங்கிறது, ஒவ்வொரு பூவும் அதுல நெக்டர் இருக்கும், அந்த நெக்டர்ல அந்த பூ வந்து கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணமே அந்த அட்ராக்ட் பண்ணி அந்த தேனீகள் இதெல்லாம் வந்து இதுகிட்ட வரணும், அதோட இருக்க நறுமணம் இதெல்லாமே இதுல வந்து பண்ணி இதன் மூலமா பாலினேட் பண்றது, மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படிங்கறதுக்காக. இதுல இந்த குறிப்பிட்ட தீவுல இருக்கக்கூடிய இந்த வண்டு இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூ வந்து இந்த வண்டினங்களோட பெண்ணினம் போல இருக்கும். சூப்பர். இந்த வண்டுடைய பெண்ணுடைய உருவம் எப்படி இருக்குமோ அந்த உருவத்தை ஒத்து இந்த பூக்கள் இருக்குது. அப்ப இந்த வண்டுகள் என்னன்னா இது தன்னுடைய பெண் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து அதோட உணர்றதற்கு வரும்போது அந்த இதுல மகரந்தம் ஒட்டிக்குது. இப்ப அடுத்த பூக்கு போகும்போது அதுல மகரந்தம் ஒட்டு. இப்ப நான் கேக்குறது என்னன்னா, இந்த பரிணாம வளர்ச்சி இதெல்லாம் நீங்க சொல்றபடி ஆக்சிடென்டல்னு சொல்லுவாங்க. நான் அது ஆக்சிடென்டல் சொல்லுவாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிந்தனை இருக்கு, டிசைன் இருக்குங்கிறத ஒத்துக்கிறேன். ஒரு இன்டெலிஜென்ட் டிசைன் இதுல இருக்கு. இது ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க ஒரு ஆக்சிடென்டலா இது நடந்துச்சுன்னு சொல்றது இன்னைக்கு அறிவியல், அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறதா என்னோட நம்பிக்கை. ஏன் அப்படின்னா, இந்த செடினால அந்த வண்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்க முடியாது, அது என்ன வண்ணத்துல இருக்குங்கிறது அதுக்கு தெரியுமா, எல்லாமே அதோடைய அந்த வண்டினத்துடைய பெண்ணினம் எப்படி இருக்கணுங்கிறதையும் அது டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துருக்கணும்.
இதெல்லாம் பார்த்து அது தனக்கு தகுந்த மாதிரி அந்த பூவை வடிவமைச்சுக்கிறதுக்குலாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆக்சிடென்டலா இது நடந்துச்சு அப்படின்னா எத்தனை ஆக்சிடென்டலா எவ்வளவு இந்த ப்ராபபிலிட்டி என்ன, எத்தனை லட்சமா எத்தனை கோடியில ஒரு ப்ராபபிலிட்டியில இதெல்லாம் கரெக்டா வரும். அப்ப இதுக்கு பின்னாடி இந்த வண்டுக்கும் இந்த பூவுக்கும் பொதுவா இதை யாரோ பாக்குறாங்கிற ஒரு பார்வை எனக்கு இருக்கு. ஒரு டிசைனர் பாக்குறாங்க. அந்த டிசைனர் வந்து நம்ம சொல்றது போல ஒரு கடவுள் அப்படின்னு அந்த கான்செப்ட் சொல்லல. ஆனா அந்த டிசைன் வந்து பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்குங்கிற நான். எல்லாம் ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கு. அந்த ஒரு அவேர்னஸ், இந்த யூனிவர்சல் அவேர்னஸ்ங்கிறது ஒண்ணு இருக்கு இதுக்கு பின்னாடி. ஏன்னா இதை பார்க்காமல் இதை வந்து வடிவமைக்க முடியாது. இது வந்து தானாக வடிவமாக மாறி இருந்தாலுமே கூட இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிந்தனை ஓட்டம் இருப்பதுதான். அதனாலதான் ஒரு இயற்கையில ஒரு அழகியல் இருக்கு நம்ம கிட்ட. ஒரு மரம் இப்படி இருக்கணும், ஒரு செடி இருக்கணும், ஒரு பறவை இப்படி இருக்கணும், ஒரு பறவையோட சத்தம் இப்படி இருக்கணும். இது எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அழகியல் இருக்கு. அந்த அழகியல் வந்து நீங்க சொல்ற இந்த கேஸ் தியரின்னு சொல்லக்கூடிய அந்த எதர்ச்சியாக நடந்து விட்டது அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாத்தியமானா ரொம்ப அதை நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுதான். ஆனா இந்த தேடல் வேணும்னு நான் சொல்றேன். அந்த கேஸ்ன்னு சொல்றவங்க சொல்லட்டும், அது சார்ந்து தேடட்டும். இன்டெலிஜென்ட் இதுக்கு முன்னாடி கடவுள் இருக்காருன்னு சொல்றவங்க சொல்லட்டும், அதை சார்ந்து தேடட்டும். எல்லாத்தையும் கலெக்டிவ் நாலேஜ் அதுல இருந்து கொண்டு வரும்போதும் அப்பதான் நமக்கு அந்த ஒரு புரிதல் வந்து முழுமை பெறுமோ. அதுக்கு அப்பதான் நம்மளோட அறிவையும் நம்ம வளர்த்துக்க முடியுங்கிறது என்னோட பார்வை. சரி, இப்ப இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வரிசைப்பாட்டுல இந்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்லக்கூடியவர்களுடைய கருத்து கூற்றுகள் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேன்சர் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய சூழல் மாறுதுல்ல, நம்மளுடைய வாழ்வியல் சூழல் மாறுது. அப்ப அந்த வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு தகவமைக்க தொடங்குது. சரி, இது எல்லா உயிரினங்களுக்குமே இங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி தகவமைக்க தொடங்கும் பொழுது எதை மாத்துறதுங்கிறது அதுக்கு தெரியாது. ஒரு கேட்டிக்கா அது மாத்த முயற்சி ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி அதுல ஏதாவது ஒண்ணு பிளஸ் பாயிண்டாவும் அமைஞ்சிடலாம், அது மைனஸ் பாயிண்டாவும் அமைஞ்சிடலாம். இப்படி மைனஸ் பாயிண்டா அமைறதுதான் இந்த மாதிரியான புற்றுநோய். இந்த டியூமர் வளரும். இந்த டியூமரை நம்ம உடம்புல இருக்க ஆன்டிபாடிஸே அழிக்கவும் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இது தப்பா, நம்மளோட கோடிங் எப்படி இல்லையே, இந்த கோடிங்க மீறி இந்த இடத்துல ஒரு தசை வளருது, இதை வந்து நம்ம தடுக்கணுமே, இதை வந்து இது பண்ணா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி ஆன்டிபாடிஸ் போய் அதை அடிக்க ஆரம்பிக்கும். அத சில உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உடல்ல ஒரு பொருள் அப்படின்னே அது கன்சிடர் பண்ணிட்டு அடிக்காம இருக்கிற சூழல்களும் இருக்கு. அது பாட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும். இல்ல அப்படின்னா இது அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு தேவையான அந்த வளர்ச்சிக்கு தேவையான வேற ஒரு நியூட்ரிஷன் அதுக்கு கிடைக்க அது வளர்ந்துகிட்டே போறதும், புரோட்டீன் சோர்ஸ் எடுத்துட்டு வளரும் அப்படிங்கிறதும், புரோட்டீன்ல அது இந்த சுகர் சோர்ஸ் தான் மெயின். ஓகே, இது வளருது அப்படிங்கிற இந்த பார்வை, இந்த டிபேட், இந்த ஆய்வு எல்லாம் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப கேன்சர் என்பது என்ன அப்படின்னா, நம்ம மரபணுல ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு சின்ன குழப்பத்தின் அடிப்படையில நம்மளுடைய உடல்ல ஏதோ ஒரு பாகத்துல ஒரு சின்ன சமநிலை மாற்றம் ஏற்படுது. அந்த சமநிலை மாற்றம் தசை வளர்ச்சியாக இருக்கலாம். இல்ல இப்ப பிளட் கேன்சர் அப்படின்னா, பிளட்ல என்ன கேன்சர், பிளட்ல சிகப்பு அணுக்கள் எவ்வளவு இருக்கணும், வெள்ளை அணுக்கள் எவ்வளவு இருக்கணுங்கிற அந்த ரேஷியோ கரெக்டா இருக்கணும். அது மாறுது. அந்த கரெக்டா இருக்கிற ரேஷியோல அதிகமான மாற்றம் ஏற்படும் பொழுது அது வந்து இரத்த புற்றுநோயாக மாறுது. அதே போல நம்ம மூளையில புற்றுநோய் டியூமர்னா, மூளையில சில நரம்புகள் இவ்வளவுதான் இருக்கணும்னா இருக்கணும், அதை விட அதிகமான நரம்புகள் வளர்ச்சியோ இல்ல சதைப்பிடிப்போடைய வளர்ச்சியோ ஏதோ ஒன்று ஏற்படும் பொழுது மூளையில ஒரு டியூமர், புற்றுநோய் இந்த மாதிரி ஏற்படுது. அதே போல லங்ஸ், அதே போல இது. அப்ப ஏதோ ஒரு வாழ்வியல் மாற்றத்துக்கு காரணமாக இருக்கனால தான் இந்த வளர்ச்சிகள், இந்த தகவமைப்புல மிஸ்டேக் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்னென்னு நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லங் கேன்சர் எடுத்துக்குவோம். லங் கேன்சர் என்ன, மனித நுரையீரலும் மனித ஆற்றலும் பல லட்சம் ஆண்டுகளாக பரிணமிச்சுக்கிட்டே வரும். குரங்குல இருந்து மனிதனாக வர வரைக்கும் அந்த பரிணாமம் தொடர்ச்சியாக இருக்கு. ஆனா எந்த ஒரு பரிணாமத்திலும் மனிதர்களுடைய நுரையீரல் என்பது புகையை சுவாசிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டது கிடையாது. ஓகே, ஆனா காற்றுலயே மாசு இருக்கும்ல, காற்றுல புகை வரும், காற்றுல புகை வரும். விறகு எரிக்கிறீங்க, அதை எரிக்கும் போது உங்களோட உடல் உங்களுக்கு சொல்றது என்ன, அது மூக்க முடிக்கும், அது வந்து சுவாசிக்காது அப்படின்னு. உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லாமே ஒவ்வாமை ஏற்படுத்தி அந்த ஒவ்வாமையில இருந்து நீ வெளியில போயிருங்குது இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு நெருப்பு எரியுதுன்னா அங்க இருந்து ஓட தெரியுது உங்களுக்கு. அது ஒரு விறகு அடுப்புல முகத்துல நெருப்பு அடிக்குதுன்னா, புகை அடிக்குதுன்னா இரும்ப தெரிஞ்சு அதை வெளியேற்றுறது உடம்பு. இதுதான் ஒவ்வாமையை வெளிப்படுத்துது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சிகரெட்டு இந்த பீடிங்கிற மூலமாக அந்த ஒவ்வாமையை கடந்து, அதனாலதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மோக்கர்ஸ்க்கு இருமல் வந்துட்டே இருக்கும். ஒவ்வாமை, அந்த ஒவ்வாமையை உடம்பு கொடுக்குது, அதையே மீறி ஸ்மோக் பண்றான், செயின் ஸ்மோக் பண்றான். அப்ப உடம்புக்குள்ள தேவையில்லாம அந்த தார் படிமங்கள் அதிகரிக்குது. உடம்பு வந்து இந்த தாரை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மரபணுல மாற்றத்தை ஏற்படுத்த பாக்குது. அப்படி மரபணுல மாற்றத்தை ஏற்படுத்தி வெளியில தள்ளும் பொழுது இது ஏதாவது ஒரு சதை வளர்ச்சி கொடுத்து இந்த இதுல தள்ள முடியுமா, ஏதாவது ஒரு மாதிரி பண்ண முடியுமா, என்ன ஏதுன்னு அந்த தவிச்சு பண்ணும் பொழுது உன்னுடைய நுரையீரல் என்பது
கொஞ்சம் கொஞ்சமா அந்த புற்றுநோயை நோக்கி அதோட சதை வளர்ச்சியோ இல்லை ஏதோ ஒரு தன்மையோட ஏதோ லங் கேன்சரை உருவாக்குது. புரியுதுங்களா? அப்ப இது வந்து ஸ்மோக்கிங் மட்டும் இல்ல, பொல்யூஷன் கூட லங் கேன்சர் உருவாக்கும். புரியுதுங்களா? லங் கேன்சருக்கு இந்த காரணிகள். அதே போல நம்ம இன்னைக்கு உணவாக உட்கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் மனிதன் உணவாக எடுத்துக்கொள்ள கூடாதவை. விஷம். புரியுதுங்க? விஷம்னு இல்ல, மனித உடம்புக்கு கலர் டை எல்லாம் போடுறாங்கல்ல, அதுதாங்க. இவை எல்லாம் இயற்கையில இல்லாத விஷயங்களாக இருக்கும். அது இயற்கையில மனிதனுடைய உணவு சங்கிலியில இல்லாத விஷயமா இருக்கும். அப்படி இருந்து பழக்கப்பட்ட விஷயமாக இருந்தால் அதை வந்து இது வந்து விஷம், இது வந்து தேவையில்லை, இதை வந்து தள்ளணும், இதை வந்து சேர்த்துக்கணும், இந்த புரிதல் இல்லாத இருக்க உடம்புல சம்பந்தமே இல்லாத பல கெமிக்கல்ஸை போட்டு சமைக்க ஆரம்பிக்கிறதோ இல்ல அதை வந்து தப்பான நார்மலைஸ் பண்ணி கொடுக்கறதோ இது இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த மனித நாகரிகத்துல ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சானா இல்ல, மேபி 300 years இல்ல, 200 years இல்ல, அட்லீஸ்ட் 100 100 ஆண்டுகள்ல மனிதனுடைய வாழ்வியல் மாற்றம் என்பது அவன் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக அவன் பரிணமிக்கிற காலகட்டத்தில் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப இந்த இடத்துல உல்டாவா இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா உடம்பு அதோட பழைய தகவமைப்புல இருந்து மாற துடிக்குது. நம்மளோட வாழ்வியல் சூழல் எல்லாமே மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே ஸ்பெக்ஸ் போடுறோம். அன்னைக்கு வந்து கண் பார்வை இன்னைக்கு மங்குறதுக்கான காரணம் என்ன? நம்ம அதிகமா டிஜிட்டல் கண்டென்ட் கன்சியூம் பண்றோம். இது எல்லாமே நீங்க எல்லா ஆங்கிலும் யோசிச்சு பாருங்க. கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய்ங்க வாகனங்கள் கிடையாது, வண்டிகள் கிடையாது, எல்லாம் குதிரை வண்டி இதுதான். இது மனிதன் பழக்கப்பட்டதுதான். அதனால அவனுக்கு என்ன இருந்துச்சு? இண்டஸ்ட்ரியில இருந்து மட்டும் தான் போக வரும், வேற எதுவுமே வராது. அந்த 100 ஆண்டுல தானே இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இல்ல அதுதான் ஸ்டார்டிங் இண்டஸ்ட்ரியல் ஏஜ் ஸ்டார்ட் ஆகுற காலகட்டம் 100-150 வருஷம் தான். அதுவும் எங்கேயாவது ஒரு இடத்துல தான். இப்ப எல்லா பக்கமும் இண்டஸ்ட்ரி, எங்க பார்த்தாலும் நோன்ற உலகத்தை, எங்க இருந்தாலும் புகை மூட்டம், எங்க இயற்கை காற்று கிடைக்கிறது இல்ல. உணவு பொருட்கள்ல ப்ராசஸ்டு ஃபுட்டுங்கிறதே முன்னாடி கிடையாது. அதிகப்படியான ப்ராசஸ்டு ஃபுட் என்ன? பிரெட் மட்டும்தான். அன்னைக்கு அதே திங்க மாட்டோம் நம்ம. எப்பயாவது ஊர்ல பிரெட் திங்கிறது இல்ல, அவன் ஊர்ல பிரெட் தேவைப்பட்டுச்சு தின்னா. அதிகப்படியான ப்ராசஸ்டு ஃபுட் பிரெட், அதிகப்படியான ப்ராசஸ்டு ஃபுட் இட்லி, இவ்வளவுதான் ப்ராசஸ்டு ஃபுட். அப்புறம் அந்த சில உப்புகள் போடப்பட்ட இந்த கருவாடு, இந்த மாதிரியான ப்ராசஸ் உப்பு கண்டம் எல்லாம், இதெல்லாம் உப்பு இதெல்லாம் இயற்கையில கிடைக்கிறது மனிதனோட உடம்புக்கு பாதிப்பு இல்லாதவைகள் தான் இது. ஆனா இன்னைக்கு ப்ராசஸ்டு ஃபுட்ங்கிறது என்ன கெமிக்கல்ஸ், கண்ட கெமிக்கல்ஸ். கேண்டீனா கலர் கலரா கேண்டீஸ், அதுல போடுற கலர்ஸ் எங்க இருந்து எடுக்கிறான்? எங்கெங்கயோ இருந்து எடுக்கிறான். முடியில இருந்து ஏதோ எடுக்கிறாங்க. அப்புறம் ஏதோ தண்ணிக்குள்ள இருக்கிற உயிரினங்கள்ட்ட இருந்தெல்லாம் மனிதன் உண்ணாத, மனிதன் பழகாத, மனிதன் எந்த பக்கமும் தலை வச்சு படுக்காத கெமிக்கல்ஸ், லொஸ்க்கு எல்லாத்தையும் உணவுலையும். அதுக்கப்புறம் நம்ம அன்றாடம் நம்மளோட உடைகள், நம்ம பருத்தி உடைகள் அணிஞ்சிட்டு இருந்தோம். இந்த பருத்தி உடைங்கிறது வந்து இயற்கையில இருந்து கிடைக்கக்கூடியது. பெரிய அளவு கலரிங் ஏஜென்ட்ஸ் போடல. நம்ம துவைக்கிற துணி நம்ம சாதாரணமா அன்னைக்கு எதுல துவைச்சோம்? ஆத்துல போய் துவைப்போம். அழுக்கு மட்டும் தண்ணியில அடிச்சுட்டு போறதுல அழுக்குல துவைப்போம், அவ்வளவுதான். சோப்பு கிடையாது. இன்னைக்கு சோப்பு, அதுக்கு ரின்ஸ், அது ஸ்கின்ல படுற விஷயங்கள் மூலியமா கேன்சர். ஆமா, எனக்கு சோப்பு புரியுது, சோப் டால்கம் பவுடர் தெரியும். நான் என்ன சொல்றேன், சோப்பு பவுடர், ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் வந்து நீங்க பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு, கண்டிஷனர், டூத் பேஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கெமிக்கல்ஸ் தான். ஃப்ளோரைடு, ஃப்ளோரைடுக்கும் மனித வாய்க்கு என்ன சம்பந்தம்? லெட்ரின்ல போட்டு கழுவ வேண்டியது, அதை போட்டு நம்ம வாய்க்கு கழுவிட்டு இருக்கோம். அப்ப மனிதனுடைய இது ஏன் அப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த டயட், நம்மளோட சாப்பிட்டுட்டு இருந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு நம்ம கரெக்டா சாப்பிடும்போது நம்ம வாயில ஏற்படக்கூடிய அந்த பல்லுல ஒட்டுறது. ஏன்னா அதிக கார்ப்ஸ் நம்ம எடுத்துக்க மாட்டோம். கார்ப்ஸ் தான் நம்ம வாயில இந்த பிளேகா ஒட்டுறதே. இன்னைக்கு நீங்க மாவு சத்து சாப்பிடுறீங்கல்ல, அதிகமான மாவு சத்து நம்ம சாப்பிடும் பொழுது அதுதான் நம்மளோட வாயில இடுக்குல எல்லாம் போயிட்டு சுகரை கிரியேட் பண்ணி அதை வந்து திங்கிறதுக்கு பாக்டீரியா வந்து அது வந்து நம்மளுடைய அந்த டென்டல் இதெல்லாம் வந்து கேவிட்டி எல்லாத்தையும் உட்காந்துட்டு நாசம் பண்ணுது. அப்ப நம்மளோட உணவியல் வாழ்வியல் மாற்றம் என்பது கடந்த 100 ஆண்டுகள்ல எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சொல்லி மாளாது எக்ஸ்ட்ரீம் சேஞ்சுக்கு மாறி இருக்கும். ஒரு படி மேல போய் இன்னைக்கு வந்து மரபணு மாற்றப்பட்ட விதைகளை சாப்பிடுறோம். இதனுடைய மரபணு, ஏன்னா நம்ம என்னத்தை திங்கிறோமோ அதுதான் நம்ம உடம்புல மரபணுவாக மாறி நம்ம உடம்புக்குள்ள ஏற்குது. அப்ப அதோட டிஎன்ஏ எல்லாம் பிரேக் பண்ணி தான் நம்ம உடம்பு அதை கன்சியூம் பண்ணி தான் வருது. இதெல்லாம் எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. வெரி காம்ப்ளெக்ஸ். அப்ப இவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம், ரொம்ப ஒரு ஹை இன்டெலிஜென்ட்டான ஒரு சிஸ்டமாக இருக்கக்கூடிய இந்த மனித உடல்ல இன்னைக்கு எல்லா மாற்றத்தையும் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அதை பத்தி கண்டதா போட்டு நம்ம வியாபாரம் பண்ணிடுறோம், இது பண்ணிடுறோம். அப்ப இதெல்லாம் உள்ள போகும்போது நம்ம உடம்பு தடுமாறுது. அந்த உடம்போட தடுமாற்றத்துடைய விளைவாக அது என்னென்னத்தையோ தப்பா செய்ய ஆரம்பிக்குது. அது தப்பா செய்யறதோடைய ஒரு எதிர்வினையாக கேன்சர்ல நம்ம மாற்றோம்.
புரியுதுங்களா? சரி, இது மட்டும் எனக்கு சொல்லுங்க. இப்போ 100 years பேசுனீங்க சரியா? அதற்கு முன்னாடி கேன்சர் அப்படிங்கறதும் இந்த மியூட்டேஷன் இருந்திருக்கும். அங்க ஒன்றும் இங்க ஒன்றுமா இருந்தது. அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் மாஸ் லெவல்ல அதிகப்படியாக இது வந்து ஒரு பெரிய ஒரு இதா வருவதற்கு இது ஒரு காரணமாக இந்த ஸ்டிமுலேட்டிங் ஏஜென்ட்ஸ். கேன்சரே இப்படிதான் அப்படின்னு நான் சொல்ல. கேன்சர் இருந்திருக்கும், மனிதனுடைய ஆதி காலம் தொட்டே கேன்சர்ங்கிறது இருந்திருக்கும். ஏன்னா அவன் படிப்படியாக அப்ப பச்சை மாமிசம் உண்டு கொண்டிருந்த மனிதன் வேக வைத்த பொருட்களை உண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அவனுக்கு அவனுடைய உடலியல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் தானே. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாமே வரலாம். இல்ல ஆக்சுவலா வந்து அது அவனுக்கு கம்மியா இருந்தனால தான் அவன் அதை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சான். அவனுடைய உடல் வாகுகள் மாறி அது எல்லாமே மாற்றத்தை ஏற்படுத்தி அதை நோக்கிதான் இந்த பரிணாமம் என்பது. நம்ம குரங்கு மாதிரி ஊதிய வாய்கள், பெரிய பற்கள், கோரப்பற்கள், நம்மளோட உடல் இன்னைக்கு ஆக்சுவலா வலு இழந்துருச்சு. நீங்க ஒரு சிம்பான்சியும் ஒரு மனுஷனையும் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அது ரெண்டும் ஒரே இன வழியிலிருந்து பிரிந்த நிறைய பேர் சிம்பான்சில தான் நம்ம வந்தோம், அப்புறம் ஏன் சிம்பான்சி இருக்குன்னு ஒரு தப்பான வாதத்தை நம்ம தயவு செஞ்சு எவல்யூஷன் மறுக்கிறது ஒண்ணு. ஆனா அந்த எவல்யூஷனை மறுக்கணும் அப்படின்னா எவல்யூஷனை பத்தி முழுமையா அவங்க என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்க வீக் பாயிண்ட்ஸை நீங்க கொஸ்டின் பண்ணுங்க, அது வேற. ஆனா அதை வந்து பிளண்டா வந்து குரங்குல இருந்து மனுஷன் வந்தானா குரங்கு எங்க இருக்குன்னு கேட்க கூடாது. குரங்குக்கும் மனிதனுக்கும் ஒரு மூதாதை ஒன்று அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு இருக்க குரங்குல இருந்து நம்ம வரல, அந்த மூதாதை ஒண்ணுன்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? அதே போல வந்து எல்லா உயிரினங்களும் மீனில இருந்து வந்தது அப்படின்னா இன்னைக்கு இருக்க மீன் இல்ல. ஒரு காலத்துல வெளியில மீனே இல்லாத அதாவது உயிர்கள் உருவாகும் பொழுது ஒரு மீன் போன்ற ஒரு உயிரம் இருந்தது. அந்த உயிரினத்துல இருந்தா வெற்றி பிரேங்கிற சொல்லக்கூடிய முதுகு தண்டுவளம் கொண்ட உயிரினங்கள் அதுல இருந்து அப்படியே ஒன்னொன்னா வெளியில வந்து ஒரு மீன் வெளியில வந்து அதோடைய ஆம்பிபியனா மாறுது. அந்த ஆம்பிபியன் அடுத்து வந்து ரெப்டைலா மாறுது. அந்த ரெப்டைல் வந்து இதெல்லாம் அப்படியே பரிணாமம். அப்புறம் நீங்க டைனோசர், லொட்டலுஸ்க்கு அந்த டைனோசர்ல இருந்து வந்ததுதான் நீங்க வறுத்து திங்கக்கூடிய சிக்கன் 65 இதெல்லாமே. கோழி என்பது டைனோசருடைய ஒரு கிளை தான். அதான் அது போட்டு மீன் போட்டிருப்பாங்க. கோழி வந்து பார்த்துட்டு டீரெக்ஸ் வந்து டைம் டிராவல் பண்ணி வந்து பாக்குற மாதிரி these are your grandchildren அப்படின்னா இது எவல்யூஷன் கிடையாதுடா, டிவல்யூஷன். அப்படி வாழ்ந்த பரம்பரை எப்படி வாழ்ந்த டீரெக்ஸ் இப்படின்னா ஆக்சுவலா யோசிச்சு பாருங்களேன். டீரெக்ஸ் வந்து ஒரு வகையான ஒரு கோழி தான், பெரிய சைஸ் கோழி. நிறைய பேர் டீரெக்ஸ் ஜுராசிக் பார்க்ல இருக்க டீரெக்ஸோட கம்பேர் பண்ணாதீங்க. அது வந்து ஃபேக்கா உடம்புல கோழி குஞ்சு மாதிரி தான் இருந்திருக்குது. அது மிஞ்சி மிஞ்சி போனா என்னன்னா அந்த பீக்குன்னு சொல்ற அந்த அழகுன்னு சொல்றோம்னா அந்த பீக்குக்கு பதிலா அதுக்கு பல்லோட இருக்கக்கூடிய ஒரு தாடை இருந்தது, அவ்வளவுதான். மித்தபடி பார்த்தா தூரத்துல இருந்து பார்த்தா அது ஒரு கோழி குஞ்சு மாதிரி தான் இருந்திருக்கும். அதோட சத்தமும் வந்து கோழி கத்துற மாதிரி தான் கத்திக்கிட்டு வாழ்ந்திருக்கும் போல. அது இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு இப்ப எல்லாம் மீட்கிறாங்க. ரெக்கைகளோட பறவைகளுடைய மூதாதை தான் டைனோசர்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அதான் சொல்றேன், எவல்யூஷனை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுல பேசலாம். இல்லைங்க சிலர்லாம் என்ன சொல்றாங்க, டைனோசர் ஒரு உயிரினமே இல்ல, அது போய் உருட்டு அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. நம்ம அந்த டாபிக் எடுத்து வச்சிருக்கோம்ல பேசுறதுக்கு, அதை நம்ம தனியா பேசுவோம். சோ ஃபாசில்ஸ் இதெல்லாமே இருக்கு, நம்ம வந்து அதெல்லாம் மறுக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டிலயுமே நிறைய ஃபாசில்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. ஏன்னா தமிழ்நாடு வந்து காலங்காலமாக ஒரு டிராபிக்கல் கிளைமேட் கொண்ட பண்ணிருப்பாங்க இங்க வந்து உயிரினங்கள்லாம். அப்ப இந்த எவல்யூஷன் எல்லாம் நம்ம வந்து அப்படியே 19 மறுக்க வேண்டாம். அதுலயும் சில இன்னைக்கு வந்து அது மதவாதத்துக்கு எதிரான ஒரு சக்தியாக அந்த எவல்யூஷன் கான்செப்ட் கொண்டு வந்து அறிவியலாளர்கள் நிப்பாட்டுறதும் தப்பு. ஏன்னா தொல்காப்பியம் போன்ற விடயங்கள்லயே வந்து பரிணாம வளர்ச்சியை பற்றியான குறிப்புகள் இருக்கு. அவங்க வந்து உயிர்களுடைய அந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்பீசியஸ் வந்து தொல்காப்பியர் பண்றாரு. ஓரறிவு இதுவே, உயிரிறிவு இதுவேன்னு அவர் வகைப்படுத்தி. ஆமா, ஒரு விஷயத்துக்கு ஓரறிவுனா என்ன, அதுக்கு தொடு உணர்வோடு மட்டும் இருந்துச்சுன்னா அது ஓரறிவு. இந்த மாதிரிலாம் வரிசைக்கா நிறைய அவர் கொண்டு வந்திருக்காரு. அந்த இதெல்லாம் தொல்காப்பியருடைய உயிரியல் வகைப்பாடுகள் இதெல்லாத்தையும் நீங்க திருக்குறள்லயும் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. எல்லாத்துலயுமே இந்த பரிணாமம் சார்ந்த சில விஷயங்கள் வந்து தமிழர்கள் உணர்ந்துதான் இருந்தார்கள். சோ இதை வந்து மதத்துக்கு எதிரான ஒரு சொல்லாடலாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இறைவன் படைத்தான் அப்படிங்கும் பொழுது நீங்க அந்த ஒரு குரான்லயும் பைபிள்லயும் அந்த டைரக்டான வெர்சஸ் அப்படியே நீங்க வந்து எடுத்துக்கிட்டு பேசணும் இல்ல. சிம்பாலிக் அது ஆக்சுவலி அது சிம்பாலிக்கா பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படியே இப்படிதான் ஒரே நாள்ல 2வது நாள் 3வது நாள்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல அங்க நாள் கணக்கு எதை வச்சு சொல்றாங்க புரியாது. சோ இதெல்லாம் அப்பப்ப பாரு நியாயமா பேசுவாப்லப்பா. நியாயமா தானே பேசுறேன். சோ இப்ப இதெல்லாம் தான் விஷயம். அப்ப இந்த பரிணாமம்ங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறோம். அந்த அடிப்படையில அதோடைய தொடர்ச்சியில இன்னைக்கு நம்ம பெரிய தடைக்கற்களாக தவறான வாழ்வியலை நம்ம இன்னைக்கு பின்பற்ற தொடங்கிட்டோம். சடன் சேஞ்சஸ். இந்த சடன் சேஞ்சஸ் இன்னைக்கு நம்மளோட உடம்ப பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்கி அதுதான் கேன்சராக இன்னைக்கு உருவாகி நிக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு நிறைய இருக்கு. பெண்களுக்கு வந்து ஓவேரியன் கேன்சர், அதுக்கு எல்லாமே என்ன சொல்றாங்க, இந்த பேட்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றது வந்து அதோட ஸ்டிமுலேட்டிங், ஏன்னா அதுல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. உண்மைதாங்க. அதுக்குதான் நம்ம தெரிந்தவங்க எல்லாம் பண்றாங்க. நம்ம அது முடிஞ்சா அது நம்ம இன்னொரு நாள் அவங்களும் கூட
பேட்டி எடுங்க. அது வந்து வெறும் காட்டன்லயே செய்யக்கூடிய பேட்ஸ் வந்து தமிழ் வணிகர்கள் இதுல அவங்க பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நோய், அதாவது இன்னைக்கு தேவை இருக்கு, நீங்க பெண்களுக்கு பேட்ஸ் தேவைப்படுது. ஆனா அதுல ஒரு கார்பரேட் கம்பெனியோடைய பேட்ஸ் நம்ம இது பண்ணும்பொழுது அதுல வந்து கண்ட கெமிக்கலையும் போட்டு விட்டான், அது வந்து இந்த லிக்விட் வந்து அப்சார்வ் பண்றதுக்குன்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்ல பயன்படுத்துற பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு அது பெண்கள் அவங்களுடைய பிறப்புறுப்புக்கு பக்கத்துல வைக்கும் பொழுது அதன் மூலமாக இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து அவங்களுடைய இதுல டிராவல் ஆகி அவங்களுக்கு ஒவிரியன் கேன்சர் வரைக்கும் உருவாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது வந்து அப்படிதான் உருவாகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலருக்கு ஆகலாம், ஒரு சிலருக்கு காரணியா அதுவும் ஒரு கிரியா ஊக்கியாக அவைகள் செயல்படுகிறது. அதனால முடிந்தவரை மனிதன் அவனுடைய அந்த மரபு வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது. அதனால மரபியல் வாழ்க்கைக்கு திருமணம், மரபு விதைகள், மரபு வாழ்வியல் முறைகள் இதெல்லாம் விட்டுட்டா நம்ம இந்த நோயில பாதிப்புகளாகும். இது ஒண்ணு. அப்ப அவாய்டிங் கேன்சர் அப்படிங்கும்போது முடிந்த வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த உணவு பழக்க வழக்கங்கள், அவங்க எவ்வளவு சாப்பிட்டாங்க பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய சோறு போட்டு சாப்பிட்றோம். ஆனா இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுல நெல் களஞ்சியமாக இருந்ததுதான் தமிழ்நாடு. ஆனா தமிழ்நாட்டுல அவ்வளவு சோறுலாம் போட்டு சாப்பிட்றது பழக்கம் இல்லை. அப்ப அதனால தான் நம்மளுடைய வாழ்வியலை பாதுகாக்கணுங்கிறது ஒரு அடிப்படை. இந்த கேன்சருடைய ஃபர்ஸ்ட் அவாய்டிங் ஸ்டெப். கேன்சரை நம்ம ஒருத்தங்க அவாய்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களோட வாழ்வியலை நம்ம ரெப்ளிகேட் பண்ணி வாழ ஆரம்பிச்சோம்னாவே அதுதான் ஒரு முதல் ஸ்டெப்பு. அதுல இருந்து அவாய்ட் பண்றதுக்கு. வந்தவங்களுக்கு அது கியூர் கிடையாது, வராமல் தடுப்பதற்கான ஒரு வழிமுறை. அப்ப உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே பச்சை காய்கறிகள் திங்கணும் அப்படின்னு சொல்லி பச்சை காய்கறினா அது வந்து இயற்கை முறையில உருவாக்கப்பட்ட பச்சை காய்கறிகளாக இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. நீங்க போயிட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்ல போய் பச்சை காய்கறி திங்கிறேன்னு பண்ணீங்கன்னா அதுல பச்சை காய்கறியாக இருக்காது, அதுல வந்து விஷ காய்கறியாக இருக்கும். அதுல இருக்கக்கூடிய விஷத்தன்மை, பூச்சிக்கொல்லி எல்லாம் அது அப்படியே தான் இருக்கும். அதை எடுத்துக்கணும். லபக்குன்னு தக்காளி நான் வந்து ஃப்ரூட்டேரியன் அப்படின்னு நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து ஒரு காலத்தில் மனிதர்கள் சைவம் தான் சாப்பிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தப்பான புரிதலின் அடிப்படையில சைவம் மட்டும் தான் சாப்பிடணும், நான் வீகனா இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு செத்து போச்சு. கூட ஷேர் பண்ணிருந்தேன், ரீட்வீட் பண்ணிருந்தேன். ஒரு பொண்ணு வந்து ஒல்லியாவே போயிட்டு இருந்திருக்கு, மால் நியூட்ரிஷன்ல இறந்துருச்சு. சோ இந்த மாதிரி புரிதல் அற்ற தன்மையில செய்யாதீங்க. நம்மள உணவுங்கிற அந்த வார்த்தைக்கே ஊன்கிற கறியோட அந்த இறைச்சிங்கிற அந்த ஊன் அப்படிங்கிறதுல இருந்தா உணவுங்கிற வார்த்தையே வருது. சோ மனிதனுடைய ஆரம்ப காலகட்ட உணவுங்கிறது ஊன் தான். அதுக்கப்புறம் தான் அவன் அக்ரிகல்ச்சர் லொட்டுலோஸ்க்கு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இயற்கையெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த கட்ட உணவுகள்ல நிறைய காய்கறிகள் இதெல்லாத்தையும் உருவாக்குறான், பழங்கள் எல்லாம் உருவாக்குறான். இயற்கையில இல்ல, பழங்கள் காய்கறிகள் எல்லாம் மனிதன் உருவாக்குவகை. இயற்கையில அவைக்கு வேற மாதிரி இருந்தது. அதோட கலர், அதோட சைஸ், அதோட டேஸ்ட். நீங்க பழம்லாம் நல்லா இனிக்குது இல்ல, தித்திப்பா இருக்குல்ல. காட்டுல இருக்க பழங்கள்லாம் அந்த அளவுக்கு தித்திப்பாலாம் இருக்காது. ரீசன் என்ன, காட்டுல வந்து அது நேச்சுரல் ஃபார்ம்ல இருக்கும். இப்ப நீங்க ஹைபிரிட் அத்தியோட, ஹைபிரிட்ல நம்ம பயன்படுத்துற சாதாரண அத்தியோட டேஸ்ட்டை போய் பாருங்க. காட்டு அத்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதை போய் தின்னு பாருங்க. காட்டு அத்திலாம் வாயில வைக்கவே சேர்க்காது உங்களுக்கு. ஏன்னா அது அதோடைய ரியல் ஃபார்ம்ல இருக்கிறதெல்லாம். தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வாழை இனம் இருக்கு. அப்ப அந்த வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா காட்டு வாழை சாப்பிட்டுருக்கீங்களா? எப்படி நல்லா இருக்காதா? ஐ மீன் ஓபன் பண்ணி பாத்திருக்கீங்களா? திங்கிறதுக்கு அங்க வந்து பழமே இருக்காது, கொஞ்சம் விதைதான் இருக்கும். முழுக்க வாயில கடிச்சிங்கன்னா விதையா இருக்கும். சோ அதோட வேலை அதை ரீப்ரொடக்ஷன் பண்ணி உருவாக்கணும். நம்ம தான் வந்து அது வந்து செலக்டிவ் ப்ரீடிங்ல அந்த விதை கம்மியா இருக்கிறதா பார்த்து அதனால பழங்கள்ல உள்ள வந்து விதை ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி பார்த்து. அப்ப இது எல்லாமே வந்து நம்ம உருவாக்கிய பழங்கள், பழ வகைகள். மாம்பழம் இருக்குல்ல, காட்டு மாம்பழம் வேற மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு இதுல நீங்க பயன்படுத்துறதுலாம் நம்ம உருவாக்கியது செலக்டிவ் ப்ரீடிங்ல. இதெல்லாம் நம்ம தனியா பேசுவோம் ஒரு நாள். செலக்டிவ் ப்ரீடிங்னா என்ன, இன்னைக்கு வந்து நீங்க மரபணு மாற்றப்பட்டதுன்னா இதுல நிறைய பேர் வித்தியாசம் தெரியல. மாம்பழமே ஒரு மூலிகைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான் அது. உங்களுக்கு நீங்க காடுகள்ல இருக்கக்கூடிய மாம்பழத்தை உங்களால திங்க முடியாது. இந்த இதுல இருந்து ஏதாவது விதையை கொண்டு போய் காட்டுல எவனா போட்டு அது வளர்ந்துருந்துச்சுன்னா, இவங்க நாத்து போயிட்டு அங்க நட்டு வளர்ந்துருச்சுன்னா அது வேற. இல்ல ஒரு பச்சை ஃபிளேவர் இருக்குன்னுவாங்க. அப்படியே காட்டுக்குள்ள இருக்க மாம்பழமோ காட்டுக்குள்ள இருக்க கொய்யாப்பழமோ உங்களாலாம் இது எல்லாமே அது இன்னும் காடுகளுக்குள்ள இருக்கு. அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரெயின்ஸும் அப்படியேதான் இருக்கும். அது போக நம்ம உற்பத்தி பண்ண நம்மளுடைய பழக்க வழக்கத்துல ஒவ்வொரு ஊர்ல, தமிழ்நாட்டிலேயே அந்த மா வகைகள் எவ்வளவு இருக்கு, பலாப்பழ வகைகள் எவ்வளவு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்க இது வாழைப்பழ வகைகள்லாம் வந்து நீங்க சொல்லி மாளாது. அத்தனை வாழைப்பழ வகைகள் வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம், வந்து மனிதர்கள் உருவாக்கியவை. அப்ப இந்த புரிதலை வச்சுக்கோங்க. அப்ப பழங்கள் எல்லாமே நன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த பழங்கள்ல நம்ம மனிதர்கள் வந்து மாற்றி அமைச்சிருக்கோம். அந்த மாற்றி அமைக்கும் பொழுது அது எவ்வளவு எடுத்துக்கணுங்கிற ஒரு அளவுலாம் மாறும். ஏன்னா அதுல அதிகமான சுகர் கண்டென்ட்டை நம்ம உருவாக்கிடுறோம். அந்த சுகர் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும். அப்ப அந்த பழத்தோடைய அளவை நம்ம அளவா தான் சாப்பிடணும். நம்ம முன்னோர்கள் அதனாலதான் அளவா சாப்பிட்டாங்க. நம்ம இன்னைக்கு என்ன தப்பா நினைச்சுக்கிறோம்னா,
அந்த விருந்து படையல்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ஊர்ல என்னைக்கா ஒருத்தருக்கு கல்யாணம் கிடைக்கும் ஒரு ஸ்பெஷல் லொகேஷன்ல, அப்ப வந்து நிறைய வெள்ளை சோறு. அப்பதான் ஆக்சுவலா நம்ம அப்பாக்களுக்கு எல்லாம் தெரியுது. நம்ம அப்பாக்கள் எல்லாம் வந்து அவங்க சின்ன வயசுல எல்லாம் நீங்க சோறு எல்லாம் எவ்வளவு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னு கேட்டு பாருங்க. ரொம்ப ரேரா கம்மியா தான் சாப்பிட்டுருப்பாங்க. சோறு வெள்ளை சோறு சாப்பிடுற பழக்கமே ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய தானிய வகைகள் இருக்கு. சைட் டிஷ் தான் அதிகமா இருக்கும். சைட் டிஷ்ல தானிய வகைகள் அதிகமா இருக்கும். அதையும் அவங்க எடுத்துக்கிற அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு முழுக்க எல்லாருமே வெள்ளரிசிங்கிறது ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டா மாறிடுச்சு. அப்ப நமக்குன்னா அதிகமான கலோரிஸ் இன்டேக் பண்றோம். நம்ம முன்னோர்கள் வந்து கஞ்சி குடிப்பாங்க. கஞ்சிலேயே அதிக கலோரிஸ் இருக்கு. ஆனா அதை கஞ்சி குடிச்சிட்டு அவங்க என்ன எடுத்து பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, கடுமையான உடல் உழைப்பு கடுமையான உடல் உழைப்பு செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து கஞ்சி குடிக்கிறது உடம்புக்கு நல்லது, ப்ரோபயோட்டிக்ங்கிறனால கஞ்சி குடிச்சிடறோம். ஆனா அந்த உடல் உழைப்பை நம்ம கேபின்ல போய் உட்கார்ந்துட்டு வேலை செய்யறோம். அப்ப என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் ப்ரோபயோட்டிக் ஃபுட் அது நல்லது உடம்புக்கு அப்படின்னு இருந்தாலும் அதோடைய அடுத்த கட்ட அந்த கலோரிஸ், உடம்புல இருக்கக்கூடிய கலோரிஸை வெளியில தள்ளுற தன்மை நம்ம கிட்ட இல்ல. அப்ப நம்ம ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கான நேரம் நம்ம கிட்ட கிடையாது. அதுக்கான மன நிம்மதி, ஒர்க் அவுட் பண்ணாவே மன நிம்மதி வரும். ஆனா இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்றதுங்கிறது எங்க போய் நிக்குது? பெரிய அளவுல காசு செலவு பண்ணி நம்ம ஒரு ஜிம்முக்கு போயிட்டு அங்க உட்காந்து அப்படிதான் அதான் ஒர்க் அவுட் ஆகி போகுது. இயற்கையில இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் வேலை செஞ்சாங்க. காலையில இருந்து அவனுக்கு வேலையே என்னன்னா அந்த உடம்புக்கு வேலையா தான் இருக்கும். காலையில எந்திரிப்பாங்க, மாடு ஓட்டிட்டு போவாங்க, மாட்டு மேய்ப்பாங்க. அவங்களோட 6 பேக்லாம் 8 பேக்ஸ்லாம் இருக்கும். மாட்டை பிடிச்சி நிப்பாட்டணும், அது இழுத்துட்டு போகும். மாட்டை பிடிச்சி இழுக்கும் போது அங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா ஒர்க் அவுட்டும் வந்துடும். உழவு இது பண்ணும்பொழுது நீங்க கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க, அது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். மாட்டை பிடிச்சி அந்த மாட்டை கண்ட்ரோல் பண்ணி அந்த மண்ணுக்குள்ள போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணி இழுத்துட்டு போறது. இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து காலையில கோழி அவுத்து விடுறது, இது பண்றது, அதுக்கப்புறம் விவசாயம் இது பண்ணும்போது நாத்து நடுறது, பெண்களுக்கு குனிஞ்சு நிமிந்து ஒர்க் அவுட் ஆயிரும், ஆண்களுக்கு நாத்து விதை தூறது, இந்த வெயில்ல வேலை செய்யறது, தேவையான எல்லாமே நமக்கு வந்து அந்த வாழ்வியல் முறையில கிடைச்சிருக்கு. வாழ்வியல் மாறிடுச்சு, அதனால புது நோயும் உருவாயிருச்சு, அது பரவலாயிருச்சு. அப்ப வாழ்வியல் மாறிச்சு. இதை வந்து ஈக்குவலைஸ் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஜிம்மு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றோம். ஆனா அந்த ஜிம்மும் வந்து தப்பா தானே இருக்கு. எல்லாம் எல்லா ஜிம் ட்ரெயினர்ஸும் என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி உடம்புல எக்ஸஸ் கலோரிஸ் போய்கிட்டு இருக்குது. அது அந்த எக்ஸஸ் கலோரிஸை கண்ட்ரோல் பண்ற இதை கடந்து டப்பா சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லி புரோட்டீன் பேஸ்ட் இன்ஜெக்ஷன் அடிக்கிறது ஒரு குரூப் இருக்கு. புரோட்டீன் இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனி புரோட்டீன் டப்பாவை ப்ரமோட் பண்ணலாம். சில பேர் லவ் பண்றதுக்கு சரி விடுங்க, அது என்னமோ. அந்த புரோட்டீன் டயட் எல்லாம் வந்து அதுல என்னென்ன சைடு எஃபெக்ட், அது கிட்னியை பாதிக்குமா பாதிக்காதா, இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல. அதிகப்படியான புரோட்டீனும் உடம்புக்கு பாதிப்பாயிரும். அப்ப அந்த புரோட்டீனை நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து எடுத்துக்கணும். நீங்க அசைவ உணவுகள், முட்டை, இது வேற. அதுவும் ஒரு நாளைக்கு எவ்வளவு முட்டை சாப்பிடணும்னு இருக்கு. அந்த முட்டையும் இன்னைக்கு இயற்கையான முட்டை கிடையாது, புரியுதுங்களா? அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்று தனியா இருக்கு. அப்ப இதெல்லாம் கொஞ்சம் உள்வாங்கணும். முட்டை நல்லது உடம்புக்கு, ஆனா அந்த முட்டையை உருவாக்குறதுக்கு அந்த கோழிக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தீவனங்கள், அது எப்படி, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கு. ஸோ முடிந்தவரை உங்களால எவ்வளவு அளவுக்கு இயற்கை சூழல்ல நீங்க வாழ்றதுக்கான ஒரு வாழ்வியலை உருவாக்கிக்கிறீங்களோ கேன்சர்ல இருந்து அவ்வளவு தப்பிக்கலாம். இது ஒண்ணு. இந்த அடுத்து இருங்க வந்துடுறேன். இது எங்கேயோ போயிட்டாரே, வாழ்வியலை பத்தி பேசுறாரேன்னு பாக்குறேன் நான். வாழ்வியலை தெரிஞ்சா தான் எது சரி எது தப்புன்னு நமக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் எதை வைத்து அரசியல் எதற்காகன்னு தெரிய வரும். இப்ப அடுத்து இந்த கேன்சர் நோய் ஒருத்தருக்கு வந்துருச்சு, அதை குணப்படுத்துறது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து மெடிக்கல் டீம்ஸ் இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முழுக்க இந்த ரேடியோ தெரப்பின்னு சொல்லி இந்த கீமோதெரப்பியில தான் உங்களை ஃபர்ஸ்ட் தள்ளி விட்டுருவாங்க. இந்த கீமோதெரப்பி பத்தி நிறைய பேருக்கு புரியாம இருக்கிறது என்னன்னா, அது கேன்சரை மட்டும் கொல்லாது. இந்த உண்மையை டாக்டர்ஸ் சொல்லுங்க தயவு செஞ்சு பேஷண்ட்ஸ் கிட்ட. ஏன்னா கீமோதெரப்பி கொடுத்து அவங்களுக்கு இன்னும் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் அதிகரிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு கேன்சர் செல் வந்து ஒன்றும் ஆகலை, அது சாகலை, ஒன்றும் பண்ண முடியாது, திரும்ப வந்து வேணா திரும்ப கொஞ்சம் கீமோ கொடுத்து பார்க்கலாம், ஆனால் அவங்க உடம்பு தாங்குமான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களை கொண்டு வந்து ரேடியேஷன் உடம்புல பாஸ் பண்ணி விட்டு ஒசிக்கி விட்டு கடைசியில வந்துட்டு அதையும் எங்களால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லி ஒதுங்குற இடமும் இருக்கு. நான் வந்து சும்மா சொல்லலை, கேஸ் இருக்குது, இப்ப இருக்கிறாங்க. இப்ப யார் என்னன்னு கூட என்னால பேச முடியும், வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இந்த பேச்சுகள் இருக்கு. ஆனா அவங்க சைடு கேட்டீங்கன்னா அவங்க சைடு ட்ரீட்மெண்ட் வேற இல்லைன்னு தான் அவங்க சொல்றாங்க. வேற ட்ரீட்மெண்ட் இல்லை. என்ன பண்ண முடியும்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியும். இப்ப ஒரு இதுல ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுது, உள்ள ஓப்பனா அறுத்து கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு தச்சு உடம்ப சரி செய்யலாம். இது ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு. சரி, இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நம்ம அப்படி ஓப்பன் பண்ண முடியாது, அறுக்க முடியாதுங்கிற இடத்துல அது இருக்கு அப்படின்னா ரேடியேஷன் அடிச்சு பார்ப்போம். இந்த ரேடியேஷன் போய் எல்லா செல்லையும் கொல்லும். அந்த செல்ல கொல்லும் பொழுது இது கேன்சர் செல்லும் சேர்ந்து அடிபாட்டுரும்.
அப்புறம் இன்னொன்னு இருக்கு, கெமிக்கல் மூலமாக அந்த இதை அதோட வளர்ச்சி தடுக்கிற மாதிரியான மெடிசன்ஸ் மூலமா அதோட வளர்ச்சியை தடுக்கிற அந்த தெரப்பி ஒண்ணு இருக்கு. இந்த 3 தான் ஒரே வழி. இப்ப ஏதோ பாட்ஸ் எல்லாம் உள்ள போய் வந்து ஆபரேஷன் பண்ணி விடுமா? அந்த இது வந்து இன்னைக்கு இந்த நானோ டெக்னாலஜி டெவலப் ஆயிடுறதுனால சின்ன சின்ன நானோ பாட்ஸ் வந்து ரத்தத்துக்குள்ளயோ இதுலயோ அந்த குழாய்க்குள்ளயோ அனுப்பிவிட்டா அது போய் என்ன பண்ணும், அந்த செல்லுகளை வந்து சொல்லி அந்த பூச்சி கரிச்ச மாதிரி அடிச்சு அதை சரி செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ டெக்னாலஜி இப்படிதான். ஆனா அதோட பொருள் என்னன்னா, அது உள்ள போய் ஒன்னா அறுத்து எடுக்கிறாங்க. அது அறுக்கிறதுக்கு வெவ்வேறு வழிகள் இருக்கு. நீங்க சொன்ன நானோ பாட்ஸ் இதெல்லாம் அந்த அறுத்து எடுக்கிறது தான் பண்ணுது. ஆனா உள்ள போய் இருக்குது. சில நானோ பாட்ஸ் உள்ள போயிட்டு அந்த டிஷ்யூ கிட்ட மட்டும் விஷத்தை கொடுத்து அதை அழிக்க பாக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப அடுத்த கட்ட டெக்னாலஜிஸ்ல வளர்ந்துகிட்டு இருக்கிறதாக ஆய்வுக்குள்ள இருக்கு. இன்னொன்னு வந்து கீமோதெரப்பின்னு சொல்றது, ரேடியேஷன் அடிச்சு உங்க உடம்பையே முழுசா வீக் ஆக்கி அதுல அந்த இருக்கிறது இது அடிபட்டு போயிடும், அப்புறம் உடம்பு ரிகவர் ஆயிக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இது பண்றாங்க. இதெல்லாம் கடந்து இன்னொரு விஷயம் இருக்கு. ஆனா இது எந்த டாக்டர்ஸும் இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் உண்மை என்ன ஏதுங்கிறத ஆய்வு பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சில வெளிநாட்டு மருத்துவர்களும், அவங்க பேர்ல எனக்கு மறந்துருச்சு, பட் நீங்க இணையதளத்துல தேடினாவே கிடைக்கும், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு சொல்லி ஒரு முறை இருக்கு. ஒரு ஆளு, அவருக்கு ஒரு கேன்சர் இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஃபாஸ்டிங் மூலமாவே அந்த கேன்சர்ல இருந்து அவர் குணமாயிருக்காரு. ஏன் அப்படின்னா, இந்த ஃபாஸ்டிங் அப்படின்னா நம்ம விரதம் இருக்கிறது. நம்மளுடைய முன்னோர்கள் விரதம் இருந்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு அறிவியல் இப்பதான் புரியுது. டீடாக்ஸ். என்ன டீடாக்ஸ் மட்டும் கிடையாது, இது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸா ஃபேட் இதெல்லாம் வந்து சேருது. நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள் வந்து டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள சேரும். இது எப்ப வந்து கொழுப்பாக மாற்றி கன்வெர்ட் செய்ய வைக்கப்படுதுன்னா, உடம்புக்கு தேவையான எனர்ஜியை பேர்ன் பண்ணும். பேர்ன் பண்ண முடியாம இருக்கக்கூடிய அந்த சுகர் இந்த எனர்ஜி எல்லாம் வந்து அது ஃபேட் ரிசர்வ்ல பண்ணி வச்சிரும். சரி நாளைக்கு தேவைப்படும்பா அப்படின்னு சொல்லி அடிச்சு வச்சிருது ஒரு இடத்துல. நம்ம உடம்பு திரும்ப அதை எடுத்து பயன்படுத்தணும்ல, நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு அதை எடுத்து பயன்படுத்தணும்ல. அன்னைக்கு இருந்த முன்னோர்களுக்கு என்னன்னா, சாப்பிட்றதுல கண்டிப்பா ஒரு பங்கு வந்து இந்த மாதிரி கொழுப்பா சேர்க்கப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஒரு மட்டன் சுக்கா வரல் இதெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்றோம், நல்ல ஒரு மூளைக்கறி அது இதுன்னு போடுறோம், நல்ல ஒரு மட்டன் பீஸ் ஒரு மட்டனை பிடிச்சி நல்லா சாப்பிட்டு நல்லா நெய் சோறு மாதிரி சாப்பிட்டீங்க, நல்லா வச்சு வருதா? ஒவ்வொரு வாட்டியும் வந்து லஞ்ச் சாப்பிடாம ஷூட்டுக்கு வர வச்சுட்டு இது மாதிரி ஏதாவது பேசாதீங்க, போய் சாப்பிட்றோங்க, போய் நல்லா சாப்பிட்றோம். இப்ப என்ன ஆகும்னா, இந்த கொழுப்பு அதுல இருந்து ஊன்ல இருந்து கிடைக்கக்கூடிய புரோட்டீன் கொழுப்பு எல்லாமே நம்மளோட அடுத்த ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தேவைப்படுறது பயன்படும். பயன்படாம இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு இதெல்லாம் அந்த ஃபேட் இது எல்லாத்தையும் என்ன பண்ணும், அதை ரிசர்வ்ல கொண்டு போய் போடும். இந்த ரிசர்வ்ல இருக்கிறத எடுத்து திரும்ப உடம்பு பயன்படுத்தணும்ல, அதுக்கு நம்ம எங்கேயாவது சான்ஸ் கொடுக்குறோமா? அதுக்கு முன்னாடி அடுத்த நாள் என்ன பண்றீங்க, நீங்க போய் மட்டன் சாப்பிடுறீங்க, தனியாவும் போய் 3 நாளும் போயிட்டு ஃபுட் பிளாக் பண்ண போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன், காலங்காத்தால போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடுறீங்க. சோ இப்படிலாம் தொடர்ச்சியா நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து நமக்கு கொழுப்பா சேர்ந்துட்டே இருக்கு. இதுக்கு நம்மளோட உடல்ல நம்ம போய் ஏதாவது வெளியில நமக்கு அலையவும் முடியல, இது பண்ணவும் முடியல, இந்த டைம் நமக்கு பத்த மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா, நம்ம ஒரு அன்ஹைஜீனிக் லைஃப் ஸ்டைலுக்குள்ள போயிடுறோம். நீங்க சொல்ல மாதிரி ஜிம்ல போயிட்டு அந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் நீங்க எடுக்கிற அளவுக்கான ப்ராப்பர் ஒர்க் அவுட் வந்து எல்லா பாகத்துக்கும் அது கொடுக்கல, பண்ண முடியும். ஆனா அது இன்னைக்கு இருக்கிற ஒர்க் அவுட் டெக்னிக்ஸ் லொட்டுலோஸ்க்கு இதெல்லாம் விட நம்ம முடிஞ்ச வரைக்கும் மரபோட ஸ்டிக் பண்றது பெட்டர்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஓவரால் ஒர்க் அவுட் அங்க கொஞ்சம் கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்தெட்டிக் லுக்ஸுக்காக அந்த ஒர்க் அவுட்ஸ் இருக்கு, இல்ல பவுன்சர் ஆக்கி விட்டுறாங்க. அது இன்னொன்னு என்ன பிரச்சனைனா, அதிகப்படியான அந்த பாடி பில்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போறதுனால அதுவும் இயற்கை கிடையாது, அது இயற்கையே கிடையாது. மனிதர்களோட உடல் அவ்வாறு கட்டமைக்கப்படுறதுக்கான இது இல்லை. அது நம்ம அதிகப்படியா புஷ் பண்ணி கண்ட ஹார்மோன்ஸ் எல்லாம் எடுத்து, எக்ஸஸ் ஹார்மோன்ஸ், சாப்பாட்டுல ஹார்மோன்ஸ், லொட்டுலோஸ்க்கு எல்லாத்தையும் எடுத்து அப்படி பில்ட் பண்ணும்பொழுது உங்க உடம்பு கிவ் அப் பண்ணிருதுங்கிறது தான் பல செய்திகள் இன்னைக்கு ஜிம்ல மரணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. கரெக்டா? அப்ப அந்த சில இந்த வாழ்வியல் முறைகேடுகளை வந்து நம்ம எல்லா பக்கமும் இருக்கு. அது ஜிம் கல்ச்சர்ல பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் அந்த வாழ்வியல் முறைகேடுகளை மாட்டிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொழுப்புகளை வந்து இது சேர்த்துக்கிட்டே இருக்குது. இந்த கொழுப்பு வந்து என்னைக்காவது உடம்பு பேர்ன் பண்ணணும்ல, இந்த பேர்னிங் எப்ப நடக்கும்? அதுக்கான சூழலே இல்லாதனால நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமா சேர 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 நம்ம உடம்பு வந்து ஒபீஸ் ஆகுது. இந்த எக்ஸஸ் சுகர் நம்ம உடம்புல எப்பவுமே இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, இந்த மாதிரி கேன்சரஸ் செல் வரும்போது இந்த எக்ஸஸ் சுகரை வந்து அது யூஸ் பண்ணிக்குது அதோட வளர்ச்சிக்கு. அதான் கிடப்புல போட்டு வச்சிருக்கல தான் எனக்கு அப்படின்னு அது எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுது. அப்ப இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கிறது என்னத்தை அது சரி செஞ்சிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5-6 நாள் நல்லா சாப்பிடுறீங்க, ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ச்சியா சாப்பிடாம இருப்பாங்க. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கிறது வேற. நான் சொல்றது இது வந்து ஒரு எக்ஸசிவான வாட்டர் டயட்னு சொல்லுவாங்க. வெறும் தண்ணி மட்டும் குடிப்பாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, ஜூஸ் கீஸ் எதுவுமே இல்ல, வெறும் தண்ணி மட்டும் தான் உடம்புக்குள்ள போகும். இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 48 மணி நேரம் உடம்புக்குள்ள எக்ஸஸா இருக்கக்கூடிய சுகர் எல்லாம் பயன்படுத்தி உடம்பு வந்து ஃபங்க்ஷன் ஆகும்.
அடுத்து 48 மணி நேரத்துக்கு மேல உடம்பு ஃபங்க்ஷன் ஆகணும், எனர்ஜி கிடையாது, கோயில் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா பசி எடுக்க ஆரம்பிக்கும், நமக்கு பயங்கரமா இதா இருக்கும், ரொம்ப சோர்வாகும். அதுக்கப்புறம் உடம்புக்கு வந்து என்ன இவன் திங்க மாட்டேங்கிறான், என்ன புதுசா இருக்கு இது, சரி ஓகே ஸ்டோரேஜ் போட்டு வச்சிருக்கோம்ல, எடுறா ஸ்டோரேஜ் எடுறா யூஸ் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அப்பதான் நம்ம கொழுப்பை அது எடுக்க ஆரம்பிக்கும். ஒரு 48 ஹவர்ஸ்ல நம்ம உடம்புல இருந்த கொழுப்புகளை வந்து அது எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு அது வேகமா யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, பெர் டே நீங்க வந்து அந்த ஒரு 48 மணி நேரத்துக்கு கடந்து இருக்கும்போது ஒரு நாளைக்கு உங்க உடம்புல ஒரு 700 கிராம்ல இருந்து 1 கிலோ வரைக்கும் கொழுப்பை வந்து அது பயன்படுத்த ஆரம்பிக்கும். கரைச்சிருது அப்படியே பயங்கரமா எடுக்கும். பட் ஆனா இதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பரான கைடன்ஸோட தான் இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் லோட்லோஸ்லாம் பண்ணணும். சும்மா அதாவது பாரிசாலன் சொல்லிட்டாப்லன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து பண்ணிடாதீங்க, அது உங்களுக்கு லைஃபுக்கே ஆபத்தா போறதாகவும் முடிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கண்டிஷன்ஸ், உங்க ஹெல்த் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட உடலோட தாங்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கு, புரியுதுங்களா? ஸோ அதனால வந்துட்டு முட்டாள்தனங்களை பண்ணாதீங்க. இதை பற்றி ப்ராப்பர் நாலேஜ் வளர்த்துக்கிட்டு ஒரு ப்ராப்பர் டயட்டிஷியனோட, ஏன்னா இதெல்லாம் டயட்டிங் பிராக்டிசஸ் தான். உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம இவரு வெற்றிமாறனா இல்ல, இவரு நம்ம விக்ரம் நடிகர் டப்புன்னு எப்படி இழைக்கிறாரு, அதே போல நம்ம இவரு சிவகார்த்திகேயன் எப்படி டக்குன்னு இழைச்சாரு இப்ப இந்த படத்துக்கு, இந்த கேள்வி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? விக்ரம் சொன்னீங்க, புரியுது, ஓரளவுக்கு இழைச்சாரு இல்லைங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க இந்த வாட்டர் டயட் இருப்பாங்க. வாட்டர் டயட்டால மட்டும்தான் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு இழைப்பை வந்து கொடுக்க முடியும். ஏன்னா உடம்புல வந்து எடுக்குது. ஆனா இங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இது எடுக்கிறது இது கீட்டோன்ஸ் சொல்லி மாறும். கீட்டோ டயட்னு சொல்றாங்களா, அந்த இது கீட்டோன்ஸா இது மாத்திரும். இந்த கீட்டோன்ஸ் வந்து உடம்புல இருக்க கொழுப்புல இருந்து எனர்ஜில இருந்து வரது, நம்ம உடம்புல ஃபுல்லா கீட்டோன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அதுதான் எனர்ஜி கொடுக்கும். சரி, இந்த கொழுப்பு இருக்கிற வரைக்கும் அந்த கீட்டோன்ஸாக இருக்கும். இந்த கீட்டோன்ஸ் வந்து நம்மள அடுத்து நம்ம உடம்புல எனர்ஜியை கொடுத்ததுக்கு அப்புறம் உடம்புல இருந்து வெளியில போகும். நம்ம உடம்புல செக்ரேட் ஆகிற இடத்துலயுமே கீட்டோன்ஸ் வரும். அப்ப என்னன்னா, நம்ம வாயில வந்து பழத்துடைய ஒரு இந்த ஃப்ரூட்டினஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃப்ரூட்டினஸ் தானாவே கிரியேட் ஆகும். அது என்னைக்கு எப்போ உங்களுக்கு கிரியேட் ஆகுதோ அப்ப வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்க உடம்புல கீட்டோன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுட்டு, புரியுதுங்களா? உங்க உடம்புல வந்து அதே போல யூரின் ஸ்மெல் எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி மாறிடும். அந்த இதுல யூரின் சாம்பிள் எடுத்து பாத்தீங்கன்னா கீட்டோன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், புரியுதா? ஆனா யூரின்ல கீட்டோன்ஸ் அதிகமா இருந்தா இன்னைக்கு இருக்கிற டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுன்றாங்க. ஓகே, கொழுப்பு அது கரைக்குது, அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் ப்ராப்பரா இதுக்கு ஆய்வு பண்ணிட்டு தான் இதுல இறங்கணும். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல உடம்பு வந்து இருக்கிற அந்த ரிசர்வ் எடுக்க ஆரம்பிக்குதுல, அப்ப இந்த கேன்சரஸ் செல்லையும் அது அடிக்க ஆரம்பிக்கும். ஏன் அது அடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பு ஒரு குறிப்பிட்ட டயட்ல இருந்து உடம்புல நம்ம சத்து இல்லை அப்படின்னா, நீங்க பாத்திருக்கீங்களா சிறை கைதிகள் ஒரு சிலர் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறவங்க எல்லாம் பாத்துருக்கலாம், அப்படியே சர்ன்னு இறைச்சிருவாங்க, அவங்க உடம்புல இருக்க மசிலும் இறக்க ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்ன? மசில்ன்றது ஃபேட் தான், அது கரைக்குது. அது ஃபுல்லா ஃபேட் மட்டும் இல்ல, மசில்ல புரோட்டீன் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கும், உடம்புக்கு புரோட்டீனும் வேணும்ல, உடம்புல புரோட்டீனும் இறங்கல. சோ அந்த மசில்ல என்ன ஆகும்னா, நம்ம ஆல்ரெடி இருக்கிற பில்டப் ஆகி இருக்கிற மசில் புரோட்டீனையும் உடம்பு கரைக்க ஆரம்பிக்கும். உன்னோட ஆர்ம்ஸ்லாம் தேவையில்ல, இறக்கு முதல்ல கொடு, உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இழுக்க ஆரம்பிக்குது. இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த புரோட்டீன்ஸ் உடச்சு இழுக்குதுல, அதே மாதிரி கேன்சர் செல் உள்ள இருந்துச்சுன்னு வைங்க, கேன்சர் செல்லுக்கு அதிகமான உணவே எதுன்னு பாத்தீங்கன்னா சுகர் தான். சுகர் டயட் தான் கேன்சர் செல்லுக்கு உணவு. அந்த சுகரை கேன்சர் செல்லால கன்சியூம் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல அது அந்த கேன்சர் செல்லுக்கு பட்டினி போட்டீங்க. இப்ப அடுத்து அது எங்க இருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணும்? உடம்புலயே எனர்ஜி இல்ல, உடம்பே ஆல்ரெடி இருக்கிற செல்லுகளை உடச்சி எடுக்க ஆரம்பிக்கும் போது இவன் யாரா எங்கேயோ சம்பந்தமே நம்ம நின்றுட்டு இருக்கான் கேன்சர் பைப்புல அப்படின்னு சொல்லி அந்த டியூமரஸ் செல்ஸை வந்து அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கிறது நம்ம காலையில உணவுக்கும் அந்த நைட் உணவுக்கும் ஆக்சுவலா பசிச்சாதான் சாப்பிடணும்னு ஒரு டெர்மினாலஜி இருக்குல்ல, அதை ஃபாலோ, அதுதாங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். அதுதாங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். பசிச்சா சாப்பிடுங்கிறோம்ல, அதுதான். பசி இல்லாம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம்ல, அதுதான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். கரெக்டா நீங்க அதை ஃபாலோ பண்ணி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். அதை நீங்க வந்து டைமிங் போட்டும் பண்ணிக்கலாம், எப்படியும் பண்ணிக்கலாம். 3 மீல் 4 மீலா பிரிக்கிறது வந்து ஒவ்வொரு மதங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் வெள்ளிக்கிழமை விரதம், 40 நாள் விரதம். அதே போல இஸ்லாமியர்களுக்கு வந்து ரம்ஜானுக்கு வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மாதிரி அவங்களோட ட்ரெடிஷன்ல இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ஸ் வந்து இந்த விரதம்ங்கிறது ஒரு ஆக்சுவலா ஒரு நல்ல விஷயம். ஈஸ்டருக்கு முன்னாடி குட் ஃப்ரைடே எல்லாம் விரதம் இருக்கிறாங்களா, அந்த விரதம்ங்கிறது உடம்புக்கு நல்லது, அதை நம்ம கடைபிடிங்க. விரதங்களை வீடுகள்ல முன்னாடிலாம் நம்ம வீட்டுல பெண்கள்ல எல்லாருமே விரதங்கள் கடைபிடிப்பாங்க, இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. விரதம் இருந்தா அந்த ஃபுட் ரிவ்யூ வீடியோ எல்லாம் பாக்காதீங்க தயவு செய்து. இல்ல, அது நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணல, நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணி தான் அது நீங்க பாக்காதல, அதை கடந்து உங்களுடைய இன்ட்யூஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சு. ஓகே, சோ நம்ம என்னன்னா அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கையும் அந்த ஒரு ப்ராப்பர் ஃபாஸ்டிங்கையும் நம்ம வாழ்க்கையில ஒரு நடைமுறையாக கொண்டு வந்தா, இந்த மாதிரி டியூமரஸ் செல்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே
நம்ம உடம்பு அவைகளை அழிப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம அதிகமா கொடுத்துட்டே இருக்கோம். அதுக்கு தெரியும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பழக்கமா இருக்கு. அதுக்கு அது வாய்ப்புகளை கொடுக்குறோம், அந்த சான்ஸ் கொடுக்குறோம். அப்ப அந்த சான்ஸ் கொடுக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடல, நமக்கு வந்து அது இயற்கையில மனிதர்கள் அப்படி சாப்பிட மாட்டாங்க இல்லைங்க. இன்னைக்கு ஒரு நாள் வேட்டைக்கு போனாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. 2-3 நாளைக்கு அடுத்து வேட்டையே இருக்காது, உணவு கிடைக்காது. இப்போ அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போர் சூழல் இருக்கும், ஊரை விட்டு போற மாதிரி ஒரு சூழல். அப்பெல்லாம் வந்து உணவு வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கு முடியாம போகும். அப்போ 2 நாள் 3 நாள் அந்த ஒரு கேப்ங்கிறது நம்மளோட முன்னோர்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமான சர்வசாதாரணமா உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய பழக்கத்துக்கு பழகுனவங்க. கடந்த ஒரு 60-70 வருஷமா அந்த பழக்கம் நமக்கு இல்லை. நம்ம வந்து அதை கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில உணவை தவிர்த்து அந்த விரதங்களை வந்து கடைபிடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா கேன்சரஸோடைய அந்த பாசிபிலிட்டிஸ் நிறைய பேருக்கு குறையும். இங்க வாயும் அடக்க முடியல, நாக்கையும் அடக்க முடியல, அதையும் மீறி கேன்சர் வருது. நான் தான் சொல்றேன், நம்ம கரெக்டா இருப்போம், அதையும் மீறி நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வருது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு அப்புறம் அதை ஃபீல் பாத்துக்கணும், ஃபேஸ் பண்ணணும். அதை ஃபேஸ் பண்ற தைரியம் இருக்கு. நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு வந்தவங்களும் இருக்கிறாங்க. கீமோதெரப்பியால குணமானவங்களும் இருக்கிறாங்க, குணம் ஆகலைன்னு இந்த ட்ரெடிஷன் இந்த மருந்து முறைகள்ல குணமானவங்களும் இருக்கிறாங்க. குருட்டாம்போக்குல அப்படின்னு சொல்றது இல்ல இது. ஆனா சைடு எஃபெக்ட்ஸ்ல இறந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல ஒரு டாக்டரே வந்து வெளிநாட்டு டாக்டரா ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதுல சொல்லுவாரு நிறைய பேர் வந்து கேன்சரால இறந்தாங்கன்னே சொல்ல மாட்டாங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல ப்ராசஸ்ல என்ன காஸ் ஆஃப் டெத் அப்படின்னா லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து கேன்சரால இறந்தாங்கன்னு டெத் சர்டிஃபிகேட் இருக்காது. ரீசன் என்ன, கேன்சரால ஒருத்தர் இறக்குறாங்கிறத கடந்து கேன்சர் பெயின் கொடுக்கும், டிஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும், இதெல்லாம் ஓகே. ஆனா இறப்புங்கிறது எப்ப ஏற்படுதுன்னா ஏதோ ஒரு ஆர்கன் ஃபெயில் ஆகும்போது தான் இறப்பு ஏற்படுது. ஸோ அந்த ஆர்கன் ஃபெயில் ஆகாம அந்த கேன்சரஸ் வந்து உடம்பே சரி செய்யற வழிமுறைகள்ல நான் சொன்ன ஒரு வழிமுறையும் ஒரு வழிமுறை. இது மட்டும்தான் தீர்வு நான் சொல்லலை, இன்னும் அறிவியல் ரீதியா நம்ம அதை ஆய்வு செய்யணும், கடைபிடிக்கணும். அதனால என்ன சொல்றேன்னா குறைஞ்ச வரைக்கும் இந்த கேன்சர்ல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஃபாஸ்டிங் இது எல்லாத்தையும் நம்ம வாழ்வியல்ல கடைபிடித்தால் நல்லது அப்படிங்கறத தான் இதுல சொல்றோம். இப்ப வரோம் ரஷ்யால கேன்சருக்கு வேக்சின் அப்படின்னா அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. எங்க புத்தினுக்கு நல்லா சப்போர்ட் பண்ற ஆள் நீங்க, லைக் அவரோட கருத்துக்களை ஆதரிக்கிற ஆளு. இது பாலிடிக்ஸ், அவங்களோட பிரஜைகளுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறாருங்க. அதுதாங்க இது ஒரு பாலிடிக்ஸ், இது ஒரு அரசியல். என்ன அரசியல்னா வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு உலகம் எங்க கொண்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியும். உலக போரை நோக்கி நெருக்கடிகள் ஏற்பட தொடங்கி விட்டது. இப்ப ரஷ்யாவுக்கு சப்போர்ட் குரூப் யாருமே இல்லைங்கிற ஒரு நிலை உருவாகி கொண்டே இருக்கிறது. ட்ரம்ப் பதவி இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு 3ஆம் உலக போரை கொண்டு வந்துடணுங்கிறதுக்கு அந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் பயங்கரமா புஷ் பண்ணுது. புட்டினுக்கு எதிராக இப்ப இந்த சிரிய அதிபர்களோட அந்த காணா போனது லொட்டலோஸ்கி எல்லாமே புட்டினுக்கு எதிராக வந்து புட்டினுக்கு எதிராக வைக்கக்கூடிய செக்குகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்ப புட்டின் தனது தரப்பை வந்து நியாயப்படுத்துறதுக்கு தான் நல்லவன் அப்படிங்கிறத காட்டிக்கொள்வதற்கு ஒரு சில ரகசியமாக செய்யப்பட்டு கொண்டிருந்த இந்த ஆய்வு இமேஜ் பில்டிங்காக கேன்சருக்கு நாங்க வேக்சின் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கேன்சர், ஏன்னா கேன்சருங்கிறது ஒரு வகையே கிடையாது, பல வகை இருக்கு. ரெண்டாவது அதுக்கு வேக்சின் எப்படி பண்ண முடியும், ஒரே தீர்வுன்றது கொடுக்க முடியாதுன்றீங்க. அப்ப ஏதோ ஒரு பர்டிகுலர் கேன்சருக்கு தான் அவங்க ஏதாவது ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருக்கலாம், சரி கண்டுபிடிச்சிருந்தா. ஆனா அதை வந்து காமன் டெர்மினாலஜில கேன்சருக்கு நாங்க வந்து தீர்வை கண்டுபிடிச்சோம் எப்படி சொல்ல முடியும்? நியூஸும் அந்த மாதிரி தானே பாரி வந்தது. இவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நாங்க நியூஸ்ல எடுத்து காட்டுறாங்க. ரஷ்யன் கவர்மெண்ட்டும் ரஷ்யன் மீடியாஸும் உலகத்துக்கிட்ட அறிவிக்கிறது என்னன்னா புட்டினுடைய ரெஜிமெண்ட்ல கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை இலவசமா எடுத்து கொடுக்க போறாங்க அப்படின்னு. அது என்னவா இருக்க முடியும்? ஒன்னா ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ணி அந்த ஆன்டிபாடிஸ்ல இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்ற மாதிரியானா அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்க, mRNA ஸ்டாண்ட்ஸ் வச்சு நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அது ஒரு ஜெனடிக்கல் மாடிஃபிகேஷன் தானே. அந்த டியூமர் உண்டாவது இல்ல, அதை வந்து தடுக்குமா? அது அதைத்தாங்க நாங்க mRNA ஸ்டாண்ட்ஸ் வச்சு பண்றோம் அப்படின்னா அப்படி நம்ம அது அப்படி ஏத்துக்க முடியாதுல்ல. ஜெனரலான ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியாது. ஜெனரலான அதுல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம்ல, அதுல பாதிப்புகள் இருக்கலாம்ல. இல்ல இப்ப அதுக்கான ரிசர்ச் தான் போயிட்டு இருக்கு மனிதர்கள் மேலன்னு சொல்றாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப தீர்வு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது ஒரு பாலிடிக்ஸ். என்ன பாலிடிக்ஸ் அப்படின்னா, நாளைக்கு உலக போருடைய நெருக்கடி ஏற்பட தொடங்குது. இப்ப புட்டின் தரப்புல ஆதரவு இருக்கணும், புட்டின் வந்து ஒரு ஹீரோங்கிற இமேஜ் வேணும் இன்னைக்கு. அது சரியா தப்பாங்கிறதெல்லாம் ரெண்டா பேசுவோம். ஆனா புட்டின் தரப்புல இருந்து அவர் நல்லதுக்காக போராடுறாருங்கிற அந்த ஒரு இமேஜ் வேணும்ல. ஏன்னா வெஸ்டர்ன் மீடியாஸ் எல்லாம் என்ன பண்ணுது, புட்டின் ரொம்ப தப்பா சூப்பர் வில்லன்ங்கிற மாதிரி ஒரு இமேஜ், தப்பான இமேஜை புட்டினுக்கு பில்ட் பண்றாங்க. அப்ப அந்த இமேஜ்ல இருந்து உடைச்சு இவர் வந்து ஹியூமானிட்டியை காப்பாத்த வர ஒரு சேவியர்ங்கிற அந்த இமேஜ் புட்டினுக்கு தேவைப்படுது. அப்ப என்ன பண்றாங்க, அவங்களோட ஆய்வுல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய கேன்சருக்கு நாங்க மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், அதை இலவசமா வேற கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் மத்தியில என்னது, பரவாயில்லையே ரஷ்யா இவங்க எல்லாம் அமெரிக்காக்காரங்க காசுக்கு தான் விற்பாங்க, பல கோடிக்கு விற்பாங்க வேக்சினை. ஆனா இவர் வந்து பாருங்க இலவசமா கொடுக்குறாரு அப்படின்ட்டு. இதுதான் இன்னைக்கு இருக்க டாக் ஆஃப் த டவுன். ஆனா
நான் என்ன சொல்றேன்னா, அது ஏதாவது ஒரு விதமான கேன்சராக இருக்கும், ஏதாவது ஒரு வித வழிமுறையாக இருக்கும். அது முற்று முழுதாக அப்படி அந்த நோய்க்கு நான் தான் சொல்றேன், வாழ்வியல் சரிபாடு சமநிலை மட்டும்தான் கேன்சரை எதிர்க்கக்கூடிய ஒரே வழிமுறை. அதுல இன்னைக்கு நம்ம கோட்டை விட்டுட்டு இருக்கனால தான் நமக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு. அதை நம்ம சரி செய்யறது தான் நிரந்தர தீர்வை ஒழிய, இந்த இதுக்காக நான் திரும்ப என் உடம்ப மாத்திக்க போறேன், மரபணுவை மாத்திக்க போறேன் அப்படின்னா புரிஞ்சு கொள்ளுங்கள், கொரோனாவுக்காக மரபணுவை மாத்தினவனோட நிலைமை இன்னைக்கு என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்லிட்டான், அதெல்லாம் சைட் எஃபெக்ட் எல்லாம் இருக்கும் தான் நாங்க சொன்னோம், மன்னிச்சிருக்கலாம் கூட கேட்கல, நாங்க தான் சொன்னோம்லப்பா. அந்த 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 ஒரு வடிவேல் காமெடியில நான் தான் விஷம் இருக்குன்னு சொன்னேன், என்ன நான் தான் வேக்சின்லயே எழுதி ஒட்டிருந்தேன் என்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு, நீ என்ன அவசரப்பட்டு எடுத்து குடிச்சேங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிட்டான். நீங்க தான் ஐயோ கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏன் தெரியுமா சிரிக்கிறோம் நம்ம 2 பேரும் போடல. நான் கழுதியா கத்துனேங்க, நான் கழுதியா கத்தும் போதெல்லாம் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பாரிசாலனை கைது பண்ணுங்கள், பாரிசாலனை கைது பண்ணுங்கள், வந்து வேக்சினேஷனுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார் பாரிசாலன். எவனாவது இப்ப பேசுறானா? எல்லாம் ஆதரவு முட்டு கொடுத்து வீடியோ போட்டு இருந்தாங்க. எவன் எல்லாம் ஆதரவு கொடுத்து முட்டு கொடுத்தாலும் மக்கள் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அத்தனை பேர் இன்னைக்கு எல்லாம் போயிட்டு அவனே கம்பெனி என்ன சொல்லிட்டான், ஆமாங்க சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கினதுக்கு அப்புறம் ஒருத்தனை வீடியோ போடல, அப்படியே வாய மூடிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த பகுத்தறிவு பகலவனுங்க எங்கடா போனீங்க? இந்த ஃபேக்ட் செக் பண்றவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, வேக்சினேஷனை வந்து தவறாக போர்ட்ரே பண்றாங்க. அன்னைக்கு மட்டும் வந்து போலியோக்கு வேக்சின் கண்டுபிடிக்கலன்னா இன்னைக்கெல்லாம் வந்து பாரிசாலன் நடந்து போயிருக்க முடியுமா, நிமிந்து போயிருக்க முடியுமா? அதே பழைய டெக்னிக், அம்பேத்கர் இல்லைனா, ஈவேரா இல்லைனா, பெனிசிலின் மட்டும் இல்லைனா வந்துட்டாங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சொன்னது தெளிவான ஒரே ஒன்று, வேக்சினேஷன் அது மறுப்பு இதெல்லாம் நம்ம உள்ள இன்வால்வ் ஆகல. சைடு எஃபெக்ட்ஸ் வரும், மக்கள்கிட்ட சொல்லு, மக்கள் விருப்பப்பட்டு போட்டா போட்டுக்கிட்டோம், ஏத்துக்கிட்டு போட்டுக்கிட்டா கட்டாயப்படுத்தாதீங்க தான் நான் சொன்னேன். கட்டாயப்படுத்தாதீங்க. கட்டாயப்படுத்தா மக்களுக்கு பொறுப்பு நீங்க எடுத்துக்கோங்க. அவன் எடுத்துக்க மாட்டேன்ட்டான், அவன் கம்பெனிக்காரன் நான் எடுத்துக்க முடியாதுன்ட்டான், அவன் சொல்லிட்டு தான் உள்ளே வரான். கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏதாவது வேக்சின் போட்டு சைடு எஃபெக்ட்ல எவனாவது இறந்தாவோ உயிர் பலி ஆனாவோ நஷ்டம் நாங்க பாத்துக்கிறோம் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இதைத்தான் நான் சொன்னேன். நான் வந்து வேக்சின் போடலன்னு நான் பேசல. போட்டா சைடு எஃபெக்ட் வரும், வந்தா யார் பொறுப்பு, இவ்வளவுதான் கேள்வி. அப்ப திணிக்காத, கட்டாயப்படுத்தாதுன்னா நான் சொன்ன அதே ஸ்டாண்டை தான் உச்சநீதிமன்றமும் சொல்லிச்சு. உச்சநீதிமன்றத்துல இந்திய அரசும் தமிழக அரசும் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. கட்டாயம் இல்லையே. சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட போய் கேள்வி கேட்கணும், கட்டாயம் இல்லையே. சுகாதாரத்துறை செயலாளர்கிட்ட போய் கேள்வி கேட்டா கட்டாயம் இல்லையே. ஆனா கட்டாயம் இல்லாம தான் இருந்துச்சா? நமக்கு தெரியும். மக்களை வந்து கட்டாயப்படுத்தி அந்த தடுப்பூசிகள் போடப்பட்டது. கடைசியில் என்னாச்சு? சைடு எஃபெக்ட் வருதுன்னு இன்னைக்கு அப்படியே எல்லாம் கப்பிச்சுக்குன்னு போறாங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதிரியான அறிவியலை எடுத்த உடனே மக்கள் நம்பணுங்கிற அவசியம் இல்ல. இந்த ரஷ்யன் நியூஸும் அப்படிதான். ஆமா, இந்த ரஷ்யன் நியூஸும் அதே மாதிரி பாலிடிக்ஸ்க்கு அவர் ஒரு விளையாட்டு விளையாடுறாப்ல, அவரோட விளையாட்டுக்கு அவருக்கு நல்ல பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு mRNA ஒரு நான் கேட்கிறேன், மரபணு மாற்றப்பட்ட காய்கறி எதிர்க்கிற கூட்டம். நம்ம B2 கத்திரிக்காய் வந்தப்ப நம்ம அதை எதிர்த்துட்டு இருந்தோமா இல்லையா? அது மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய். நீ மனுஷனிக்கே மரபணு மாற்றத்தை பத்தி தான் புட்டினும் பேசுறாப்ல, எப்படி நீங்க ஆதரிக்க முடியும்? அரசியல் ரீதியாக உலகப்போரை தடுக்கக்கூடிய ரீதியாக புட்டினுக்கு நம்ம சாஃப்ட் கார்னர் வைக்கிறோம். ஆனா இது டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் என்ன அயோக்கியத்தனம்னா அதே அயோக்கியத்தனத்தை நானும் பண்ணுவேங்கிற ஸ்டாண்ட் தான், அதே ஸ்ட்ராட்டஜி அவர் கையில, அதே ஸ்ட்ராட்டஜி. சோ இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் நம்பி ஏமாறாதீர்கள். கேன்சருக்கு ஒரே வழியான தீர்வு நம் முன்னோருடைய வாழ்வியல் முறையை நாம் கடைபிடித்தல், அதை உள்வாங்கி கடைபிடிக்கணும். என்னால் நானும் வந்து கடைபிடிக்கணும்னு சொல்லல, கடைபிடிக்க முடியாத சூழல்ல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதை நோக்கி நம்ம ஒரு பயணப்படணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு படி ஏறுவோம், 2 படி ஏறுவோம். அதுக்கப்புறம் அதை நோக்கி நம்ம ஒரு பெரும் பயணம் என்பது உருவாகுங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகே, ஸோ ஒரு கேன்சர் ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாபிக்கா அது ஏன் உருவாகுது, முன்னாடி எப்படி இருந்தது, என்னென்ன காரணங்கள், அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேக்சின் அப்படிங்கிறது ஒரு அரசியல் சொல்லி முடிச்சிருக்கீங்க. இதுல நடுவில் நிறைய விஷயங்கள், அது டைனாசாரா இருக்கட்டும், இதுக்கப்புறம் வந்து மரபணு மாற்ற விஷயங்கள, செலக்டிவ் ப்ரீடிங், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. பட் நாட்கள் தான் நிறைய இருக்கு. நம்ம தொடர்ந்து அதெல்லாம் ஒரு தனி தலைப்பாவே வச்சு பேசுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. மிக்க நன்றி. நன்றி.